ஹாய்டா, அன்னைக்கு நான் பார்க்க போகிறது ஜிக் போர்டு ஒன் ஷாட். ஓகேவா? அது நேம் வந்துட்டு மை நாட்டி ஒய்ஃப் எபிசோட்குள்ளே போனேன்டா. ஸ்டோரியோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு வீட்டை காமிச்சிட்டு இருக்காங்க. ஒரு மேன்ஷன் தானே. ஓகே, ஒரு பர்சன் இப்போ வீட்டுக்கு என்ட்ரு ஆயிருக்காங்க. இன்னும் அவங்க கூட இன்னொரு பர்சன் இருக்காங்க. ஆண்டி சொல்கிறாங்க, சிறப்பாக ஜெக்கி வந்துட்டு சாப்பிட்டு ஓகேவா சொல்கிறாங்க. இல்லை ஆண்டி, ஜிம் சாப்பிட்றாங்க கேட்குறாங்க. இல்லைப்பா அவர் சாப்பிடல சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க? இப்போ ரஜுமா தான் அவங்க வந்துட்டு வெளில போயிருக்காங்க சொல்கிறாங்க. வெளில டைம் பார்க்குறாங்க. இப்போ டைம் 8 o'clock. எப்போ போனாங்க கேட்குறாங்க. ஒரு 6 o'clock போனாங்க. 6 o'clock இன்னும் வீட்டுக்கு வரல, எங்கள் வீட்டுக்கு வரல சொல்கிறாங்க. அவன் யாரை கட்டி வெளில போவான்ற போய் ஜெக்கி பார்த்துட்டு இருக்காங்க. தெரியலப்பா, அந்த பாஸ் வந்து வெளில போயிட்டான். நான் கூட சொன்னேன் ஜெக்கி சார் இல்லை நீங்கள் சொல்லிட்டு போங்கன்னு சொல்லிட்டு. அவர் வந்துட்டு எனக்கு ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாரு சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி உங்க காய் ஒருத்தர் பார்க்குறாங்க என்னடா சொல்லிட்டு. இப்போ ஜெக்கி தான் சார் ஓகேன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாரு. இப்போ அங்கே ஒரு பர்சன் பார்க்குறாண்டா. அப்படி குடிச்சிக்கிட்டே இருக்காங்க. டே போது நான் கம்மியாக குடிடா சொல்கிறாங்க. நான் குடிப்பேன்டா அப்படி சொல்லி குடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க ஃபோன் ரிங் ஆகிட்டு இருக்கு. பார்க்குறாங்க. அன்னோன் நம்பர் சொல்கிறாங்க. அன்னோன் நம்பர் பிக் பண்ண சொல்கிறாங்க. அன்னோன் நம்பர் பிக் பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. அப்படி இல்லைடா, யாரும் எமர்ஜென்சியாக கூப்பிடுவாங்க பிக் பண்ண அப்படி சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. என்ன சொன்னால் கரெக்டாக சரியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஜிம்மிடா இப்போ ஒரு ஃபோன் எடுக்கிறாங்க. ஹலோ சொல்கிறாங்க. இன்னைக்கு அந்த பக்கம் பர்சன் எங்கே இருக்கு அப்படி கேட்குறாங்க. இதே என்ன ஃபோன் பண்ணிட்டு ஒரு ஹலோ கூட சொல்லாமல் எங்கே இருக்குன்னு கேட்டால் என்ன அர்த்தம் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ வந்து பாஸ் பார்க்குறாங்க. இந்த பாரு எங்கே இருக்கா சொல்கிறாங்க. ஹலோ மேம் நீ யார் ஜிம் கேட்குறாங்க. இப்போ பாஸ்ன்னு பார்க்குறாங்க. மேனா நான் ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. ஜங்குக்குலாம் சொல்கிறாங்க. ஹஸ்பண்ட் ஜங்குக்கு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஓ மார்னிங் மேரேஜ் ஆச்சு. அவனை 6 ஜிம் பார்த்துருக்காங்க. இப்போ ஜெக்கிக்கும் ஜிம்முக்கு மார்னிங் தானே மேரேஜ் ஆயிருக்கும். ஓகேவா? இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. எங்கே இருக்கா சொல்கிறாங்க. நான் கிளப்பில் இருக்கேன்னு சொல்கிறாங்க. கிளப்லையா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. யார் கேட்டு போனேன்? யார் கேட்டு போகணும் ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. என்ன கேட்கணும் சொல்கிறாங்க. எது கேட்கணும்? ஃபர்ஸ்ட் மேரேஜுக்கு முன்னாடி என் அப்பாவை கேட்கணும், என் அம்மாவை கேட்கணும், பர்மிஷன் கேட்கணும். மேரேஜுக்கு கூட உங்கள்கிட்ட பர்மிஷன் கேட்கணும். என் லைஃப்பில் எல்லா முடிவும் இருக்கிற அந்த ரைட்ஸ் எனக்கு இல்லையா ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. என்ன பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. இப்போ எங்கே இருக்கா சொல்கிறாங்க. நான் அந்த சண்டே கிளப்பில் இருக்கேன் மேம், டிஸ்டர்ப் பண்ணாத ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கேன். அப்படி ஜிம் ஃபோன் கட் பண்ணிடுறாங்க. ஜெக்கிக்கு கோவம் ஒரு ஜெக்கி பார்க்குறாங்க. காய் சொல்கிறேன் சொல்கிறாங்க. அந்த நம்பர் இருக்குன்னு பார்த்து சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் ட்ராக் பண்ணி பார்க்குறாங்க. அந்த கிளப் இவங்களுக்கு தெரிஞ்ச கிளப் தான். எந்த கிளப்லாம் சொல்கிறாங்க. வாடா கூட்டிட்டு போகிறாங்க. இப்போ காய் பார்க்குறேன்டா கிளப்புக்குலாம் போனவன் சொல்கிறாங்க. இப்போ தான் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறான் சொல்கிறாங்க. எல்லாம் எல்லாம் ஹாபிட் இருக்குன்னு சொல்லிட்டு அப்பா சொன்னார் சொல்கிறேன். என்னது ஆமாம் எல்லாம் ஹாபிட் இருக்குது. சாருக்கு வந்துட்டு காலேஜ் கட் அடிக்க பிடிக்கும், சைட் அடிக்க பிடிக்கும். அப்புறம் சொல்கிறாங்க. அப்புறம் இந்த மாதிரி கிளப்புக்கு போக பிடிக்கும் சொல்கிறாங்க. அப்போ எனக்கு சொல்கிறாங்க. லவ் மட்டும் தான் பண்ணல சொல்கிறாங்க. எனக்கு லவ் மட்டும் தான் பண்ணல, மற்ற எல்லா ஹாப்பிட் இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. என்ன பொண்ணு சொல்கிறாங்க. எனக்கு நம்ப முடியலடா, ஏன்னா மாறி முட்டி அதை பார்த்து எப்படி பார்க்க இன்னொரு போட்டு பேச வச்சு நான் சொல்கிறாங்க. அப்படி தான் இருப்பான் அப்படி ஜெக்கி சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறேன். அப்போ நீங்கள் செக் பண்ணி ரொம்ப டஃப் தான் போலே சொல்லிட்டு இல்லை டெய்லியும் நம்ம கண்ட்ரோல் பண்ணி கஷ்டமாக இருக்க போலே சொல்கிறாங்க. நான் அதுதான் பயப்பட மாட்டேன் வாடா சொல்லி கூட்டிட்டு போகிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி ஃபைனல் கார்டு ஸ்டாப் ஆகிடுறாங்க. வாசத்துக்குள்ளே 2 பேர் உள்ள போயிட்டு இருக்காங்க. இப்போ ஜெக்கி அவங்க கார் சார்ஜ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு லாஸ்ட் டேபிள் ஒரு குரூப்பே உட்காந்துருக்கு. நம்ம ஜிம் தான் சேரஸ் அப்படி சொல்கிறாங்க. டே கம்மியாக போட்டு நிறைய பிடிச்சிருக்கா ஆல்ரெடி சொல்கிறாங்க. அதுக்கு என்ன குடி அப்படி சொல்லிட்டு நம்மளை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் நம்மளை யாரும் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது சரியா சொல்கிறாங்க. அங்கே ஃப்ரீ பேர்ட் அப்படி ஜிம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. ஃப்ரீ பேர்ட் ஆசிட்டு கிட்ட வராங்க. ஜிம்மின் அப்படி கூப்பிட்றாங்க. ஜிம் திரும்பி பார்க்குறாங்க. என்ன ஆசிட்டு ஜிம்மின் தான் ஒரு ஹேண்ட் டேபிள் வச்சுட்டு அழகாக ஒரு ஹெட் வச்சு திருப்பி பார்க்குறாங்க. ஆனால் பார்க்க அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. ரொம்ப நல்லா குடிச்சிட்டு பிங்கிஷாக இருக்குது ஃபேஸ்ஃபுல்லாக பார்க்குறாங்க. என்ன வேணும் மேன்னு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. இங்கே பாரு வீட்டுக்கா சொல்கிறாங்க. வீட்டுக்கா எந்த வீட்டுக்கு சொல்கிறாங்க. மிஸ்டர் பார்க் ஹவுஸா இல்லை மிஸ்டர் ஜோன் ஹவுஸா கேட்குறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. மிஸ்டர் ஜோன் ஹவுஸ்க்கு அப்படி சொல்கிறாங்க. ஜோன் ஹவுஸா ஐ திங்க் அது பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன் சொல்கிறாங்க. எனக்கு பார்க் ஹவுஸில் நிறைய ரூல்ஸ் இருக்கும், ஜோன் ஹவுஸில் இருக்க வாய்ப்பில் நினைக்கிறேன் சொல்லி ஜிம் தெரிஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. போலாமா சொல்லி கேட்குறாங்க. இப்போ அவங்களோட பார்க்குறாங்க. சார் தப்பாக எடுத்துக்காதீங்க, உங்கள் மேரேஜ் வந்து சடனாக நடந்துருக்கு ஓகேவா, ஆனால் கொஞ்சம் அப்செட்டாக இருக்கான்னு சொல்கிறாங்க. நிறைய ஜிம் பண்ணலாம் அப்படி சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. ஏன்டா உங்களால் ஜிம் பண்ணுற வயசாடா சொல்கிறாங்க. ஏன் நீங்கள் உங்கள் இந்த ஏஜ் நீங்கள் ஜிம் பண்ணவே இல்லையா எவ்வளோ கேட்குறாங்க. இப்போ காய் தான் பண்ணம் தான் சொல்கிறாங்க. அப்புறம் என்ன கேட்குறாங்க. இருந்தாலும் சொல்கிறாங்க அவங்க சேடாக இருக்காங்க ஜிம் பண்ணிக்கான்னு சொல்கிறாங்க. என்ன சேடு அப்படி சொல்லிட்டு காய் கேட்குறாங்க. என்ன ஃப்ரெண்டோட பையனுக்கு மேரேஜ் கூட்டி வந்து அவனுக்கு மேரேஜ் பண்ணிச்சா அவனுக்கு கஷ்டமாக இருக்காது சொல்கிறாங்க. கஷ்டமாக இருக்கும் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. பார்த்துக்கலாம் ஓகே என் ஃப்ரெண்டோட மோசமாகவும் இல்லை அப்படி சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க. இப்போ இவங்களாம் ஜெயிக்கவே பார்க்குறாங்க. பார்த்தாலும் அப்படிதான் கேட்குது. அவன் மோசமாகவும் இருக்க மாட்டாரு இருந்தாலும் சொல்கிறாங்க. அவனுக்கு பிடிக்கணுமே சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜெக்கி தான் வந்துட்டு அப்படி தூக்குறாங்க. ஜிம்ல வீட்டை தூக்காதாங்க பாரு விட்டா டோன்டாச்சு அப்படி சொல்லிட்டு ஜெக்கி சொல்கிறேன். ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி கண்டுக்கவே அப்படி தூக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த ஃபைனாக கூட்டிட்டு ஜெக்கி காரில் குறைக்கிறாங்க. அங்கே பாரு சொல்கிறாங்க. என்ன ஜிம் தான் அப்படி ஜெக்கி பார்க்குறாங்க. க்யூட்டாக ஃபேஸ் ஃபுல்லாக பிங்க் ரொம்ப க்யூட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஜெக்கி பார்க்குறாங்க. ஏன் குடிச்சு அப்படி சொல்லி கேட்குறாங்க. என்ன சோகம் சொல்கிறாங்க. சோகம் என்ன சோகம் உனக்கு ஜெக்கி கேட்குறாங்க. இப்போ ஜிம் தான் என்ன ஃப்ரெண்டோட பையனுக்கு மேரேஜ் சொல்லிட்டு என்ன கூட்டிட்டு வந்து மேரேஜ் பண்ணிச்சா எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது நீங்களே சொல்லுங்கள். உங்களை ஏதாவது சீட் பண்ணி மேரேஜ் பண்ணிச்சா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஜிம் சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு பெரிய ட்ரீமோட இருக்கீங்க அப்படி இருக்கும்போது சொல்கிறாங்க. என்ன ட்ரீமோ ஜெக்கி கேட்குறாங்க. ஏதோ பெருசாக இருக்கும் போது சொல்லிட்டு ஜிம் தான்
நல்லா படிக்கணும், நல்லா காலேஜ் அடிக்கணும், நல்லா ஊரை சுற்றணும், அப்புறம் நல்லா என்ஜாய் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்புறம் ரொம்ப வயசுக்கு அப்புறம் தான் காலேஜெலாம் முடிச்சுட்டு அப்புறம் ஜாப் போகணும், நம்ம ஓன் வீட்டில் நிற்கணும், எல்லாம் ஏர்ன் பண்ணுறதுக்கு அப்புறம் தான் இந்த லைஃப் போதும் என்ஜாய் பண்ணுறதுக்கு அப்புறம் தான் ஒரு மேரேஜ் லைஃப் எப்படி என்டர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெயிக்க பார்க்குறாங்க. சரி ஓகே, எவ்வளோ டேஸ் இருக்கும்னு சொல்கிறாங்க. இன்னும் 10 இயர்ஸ் சொல்கிறாங்க. 10 இயர்ஸ் சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. சாருக்கு இப்போ ஜிம்முக்கு இப்போ வந்துட்டு 19 வயசு ஆகுது. ஓகே, அப்புறம் உனக்கு 29 இயர்ஸ் தான் மேரேஜ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஆமாம், 29 இல்லை 30 கூட போகலாம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? ஆமாம் சொல்கிறாங்க. ஜெயிக்க பார்க்குறாங்க. அது வரைக்கும் சொல்கிறாங்க என்ஜாய் பண்ணுவேன் சொல்கிறாங்க. அப்படி இதில் என்ன இருக்குது கேட்குறாங்க. இது என்ன இல்லை, ஜாலியாக இருக்கல, யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. யாருக்கும் நம்ம எப்படினாக்கா நம்ம எப்படி சொல்கிறதுன்னு தெரியலையே ஜிம்னு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. இப்போ லவ் பண்ணாக்கா ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல ஜிம்னு சொல்கிறாங்க. லவ்வில் என்ன கஷ்டம்? ஜெக்கி சொல்கிறாங்க. லவ் பண்ணுற பர்சனுக்கு டெக்ஸ்ட் பண்ணணும், கால் பண்ணணும், பேசணும், அது ஒரு பெரிய கஷ்டம் இல்லை ஜிம்னு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க கம்ப்ளீட்லாம் ஆகக்கூடாது, நம்ம யாரும் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது சரியா, நம்ம பாட்டுக்கு ஜாலியாக இருக்கணும், ஜாலியாக போகணும் வரணும், அப்படி இருக்கணும், அப்படி யாருமே கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, நம்ம ஃப்ரீடம் தான் இருக்கும் ஜிம்னு சொல்கிறாங்க. ஜெயிக்க பார்க்குறாங்க. ஓ, இதெல்லாம் ஃப்ரீடமா? சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு ஃப்ரீடம் போன மாதிரி இருக்குது தெரியுமா சொல்கிறாங்க. ஜெயிக்க பார்க்குறாங்க. ஏன் அப்படின்னா ஃப்ரீடம் போயிடுச்சு உனக்கு சொல்கிறாங்க. இப்போ மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னா அதான் சொல்கிறாங்க. உங்களை சொல்கிறாங்க. ஜெயிக்க பார்க்குறாங்க. ஓ, எனக்கு தெரியும் அவனுக்கு ஜெயிக்க பார்க்குறாங்க. ஆமாம், நீ ஒரு மாஃபியா லைக் இல்லை, அப்பா ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் வேறு, நீ எப்போதும் பிஸ்னஸ் பிஸியாக இருப்ப சரியா, உனக்கு ஒரு ஒய்ஃப் எல்லாம் பார்த்து கூட தெரியாது சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? ஆமாம், ஒரு ஒய்ஃபோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்க தெரியாது, ஒரு ஒய்ஃப் வேலை கூட்டிகிட்டு போக தெரியாது சொல்கிறாங்க. ஜெயிக்க பார்க்குறாங்க. ஒரு மாதிரி ஜெயிக்க சொல்லி பார்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டு என்ன அப்படி கேட்குறாங்க. ஒன்று ஜெயிக்க தான் சொல்லிட்டு போகலாம் சொல்லிட்டு ஜெயிக்க காரை ட்ரைவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அவனுக்கு சொல்லிட்டு அவனுக்கு கோவம் ஒரு ஜிம் தான் அவங்களே படுத்துக்கிறாங்க. ஜெயிக்க போய் சாஞ்சிக்கிறாங்க சொல்கிறதுல. இப்போ கார் கடையில் உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு என்ன நடக்குது சொல்லிட்டு ஃபுல்லாக மேட்ச் போட்டாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. போனேன் அப்போட சொல்லிட்டாங்க. டே இங்கிலீஷ் டெக்னி எப்பவும் போட சொல்லிட்டாங்க. எல்லாம் உனக்கு மேரேஜ் சொல்லிட்டாங்க. டே தெரியாத உனக்கு போட சொல்லிட்டாங்க. அப்புறம் காய் வந்துட்டு இங்கே ஸ்டெப் பண்ணியிருக்காரு. அவருக்கு ரூம் இருக்குது, அங்கே போயிடாரு. இப்போ ஜிம் ஜெக்கி 2 பேரும் வந்து மேலே போகிறாங்க. ஜெக்கி ஜிம்மி கூட்டிகிட்டு தான் போகிறேன், தூக்கி தான் போயிட்டுருக்காரு. ஜிம் பார்க்குறாங்க. நான் என்ன குழந்தையா தூக்கிட்டு போகிறீங்க ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறீங்க ஒன்றும் குழந்தைலாம் கிடையாது, ஆனால் எதுக்கு நடக்க மாட்டேன் சரி, அதுக்காக சொல்கிறாங்க. ஏன் என்ன நடப்பனே சொல்கிறாங்க. ஆமாம் நடப்பா. ஜெக்கியை கூட்டிகிட்டு போயிட்டு ரெஸ்ட் ரூம் கூட்டிட்டு போகிறாங்க. எதுக்கு கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கியை தனியாக ஷவர் அனுப்பி விடுறாங்க. தண்ணி பயங்கர சிலிண்டர் இருக்கும். ஐயோம்மா ஜிம் ஓடி வந்து ஜெக்கி ஒர்க் பண்ணிடுறாங்க. ஜெக்கி ஒரு மாதிரி இருக்குது. ஜெக்கி பார்க்குறாங்க. இங்கே பாரு சொல்கிறாங்க. பாரு எதுக்கு என் தண்ணியில் தள்ளி விட சொல்கிறாங்க. தண்ணியில் தள்ளி விட சரியா புளி எப்போ தான் சரியாகும், ஏன்னா உண்மையாக ஒரு ஸ்மெல்லாக இருக்குது சொல்கிறாங்க. ஸ்மெல்லாக இருக்கிற இப்படியே பண்ணுவேன் பாவம் இல்லையாச்சுன்னு கேட்குறாங்க. எந்த சைடு பார்த்தா பாவமாக தெரிய சொல்கிறாங்க. இங்கே பாருங்க சொல்கிறாங்க. ஜேகே வாங்க பருகுலி சொல்கிறாங்க. நான் குளிக்க மாட்டேன் சொல்கிறாங்க. ஜேகே ஜிம்மு ஃபோர்ஸ் கூட கூட்டிட்டு அந்த பாத்ரூம் பண்ணுறதுக்காக 2 சேர்ந்து விளையாடுறாங்க. ஜிம்மு பார்க்குறாங்க. அச்சோ குரூப்பை ஜிம்மு கத்திட்டு இருக்காங்க. ஜேகே பாருங்க கத்தாதா ஜேகே சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க. இங்கே பாருங்க கதை தப்பாக நினச்சிப்பாங்க பார்த்தவங்களாம் சரியா மேட் நிறைய பேர் இருக்காங்க வீட்டில். செகண்ட் ரூம் சவுண்ட் ப்ரூஃபே கிடையாது சரியா சொல்கிறாங்க. ஜிம்மு பார்க்குறாங்க. இங்கே பாருங்க நீங்கள் வந்து கொடுமைப்படுத்துங்க சொல்கிறாங்க. இது கொடுமைப்படுத்துறதா? ஆமாம் இது கொடுமைப்படுத்துறதா சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. கொடுமைப்படுத்தினா சரியா ஜேகே பாழா ஜிம் வந்து குளிக்க வச்சுக்கிறாங்க. ஜிம் பார்க்குறோமா குளிக்க சொல்கிறாங்க. சரி ஒன்றும் இல்லை ஜேகே இப்போ வாம் மட்டும் ஆன் பண்ணி குளிக்க வச்சுக்கிறாங்க. குளிச்சுட்டு வெளில வராங்க. எப்பவுமே ஜிம்மில் ஜேகே தான் ட்ரெஸ்லாம் ரிமூவ் பண்ணி இப்போ ஒரு பாக்கெட் பேர் பண்ணி கூட்டி வந்துருப்பாரு. ஆனால் பார்க்க அப்படி கியூட்டாக அழகாக இருக்காரு ஜேகே. ஜிம்மி பார்க்கறதுக்கு ஜேகே பார்க்குறாங்க. பார்க்க குழந்தை பண்ணி பேச வச்சுக்கிட்டு இது என்னெல்லாம் பண்ணது பாரு ஜேகே நினச்சிருக்காங்க. சரி ஓகே வந்துட்டு ஆர்டர் பண்ணிட்டு பாட சொல்கிறாங்க. படுக்கணுமா சொல்கிறாங்க. ஏன் ரூம் இதான் கேட்குறாங்க. 2 பேர் ரூம் இதான் சொல்கிறாங்க. 2 பேருக்கு இதான் ரூமா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்போ என் தனி ரூம் இல்லையா ஜிம் கேட்குறாங்க. தனி ரூம் எதுக்கு அப்படி கேட்குறாங்க. எனக்குன்னு ப்ரைவசி சொல்கிறாங்க. உனக்கு எல்லா ப்ரைவசியும் இருக்கும் சரியா, நம்ம ஒன்றும் பண்ண மாட்டேன், ஜஸ்ட் உங்களுக்கு மேரேஜ் ஆகிருக்கு ஓகே நீ படுத்துக்கோ ஓகே சொல்கிறாங்க. ஜிம் பார்த்து நம்பலாமா சொல்கிறாங்க. நம்பலாம் ஓகேவா சொல்கிறாங்க. தூக்கத்தை டச் பண்ணக்கூடாது ஓகேவா சொல்கிறாங்க. டச்சி ஜிம் சொல்கிறாரு. ஜேகே பார்க்குறாங்க. என்ன பேச நம்பர் சொல்லிட்டு நான் டச் பண்ண மாட்டேன் ஓகே உங்களுக்கு உங்களை பெர்மிஷன் நான் டச் பண்ண மாட்டேன், நீ தூங்குறியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது என்ன நம்பர் நீ ஜென்டில்மேன் தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. ஆமாம் ஜென்டில்மேன் தான் பாட்டு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மே அந்த டைம் படுத்துக்கிறாங்க. ஜேகே படுத்து இந்த பக்கம் தூங்குறாங்க. நெக்ஸ்ட் டைம் மார்னிங் அந்த டைம் ஒரு 7 o'clock இருக்கும். ஜேகேக்கு ஹெவியாக இருக்கிறது ஸ்டமக்கில் மட்டும் ரொம்ப ஹெவியாக ஃபீல் ஆகிட்டு இருக்கு. என்ன சார் ஜேகே ஆச்சுன்னு பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம ஜிம்மின் தான் அவர் ஸ்டமக்கை ஜேக்கோடைய அவர் ஹெட்டை ஜேக்கோட ஸ்டமக்கில் வச்சுக்கிட்டு அவர் ஹேண்ட் அவ்வளோ ஹெட்டாக ஹிப்போட ரவுண்ட் பண்ணி அழகாக தூங்கிட்டு இருக்காரு. பார்க்குற அழகாக இருக்குது. ஜேகே பார்க்குறாங்க. ஓ இதுக்கு பேர் தான் டச்சியா சொல்கிறோம். ஜேகே பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜிம் க்யூட்டாக ஹேக் பண்ணி தூக்கிட்டு இருக்காரு. 2 காலையும் தூக்கி நம்ம ஜேகே மேலே போட்டு வச்சிருக்காரு. ஜேகேவும் தெரியல கோவப்படவும் தெரியல. எனக்கு அவர் இந்த மாதிரிலாம் யாராவது ஜேகே எப்படாக்கா அவர் டச் பண்ணாங்க அவருக்கே பர்மிஷன் டச் பண்ணாங்க பிடிக்காது. கோவம் அடி எப்படாக்க ரொம்ப ஒரு மாதிரி இருப்பார். யாருக்கும் சாஃப்டாக பேசவே மாட்டாங்க. ரெஸ்பெக்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நல்ல பர்சன் ஜென்டில்மேன் தான். மாஃபியா அண்ட் பிஸ்னஸ் மேனு கூட. ஆனால் இது அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பிடிச்சிருக்கிறவங்க பார்த்துட்ருக்காங்க. அப்புறம் ஜேகே தான் நைட் என்னதான் சொன்னால் இப்போ எப்படி தூங்குறாங்க என்ன நினைப்பா இருந்துச்சா ஜேகே நினச்சிட்டு இருக்காங்க.
ஜிமின் கூப்பிட்றாங்க. ஜிமின் நினச்சி பார்க்குறாங்க. ஜிமின் தான் அவரோட ஃபேஸ் வச்சு ரப் பண்ணுறா. ஜிமின் ஜேக்கியோட ஸ்டமக்கில். ஜேக்கிக்கு ஃபீல்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த ஃபீல் அவருக்கு இருந்ததே கிடையாது. முதல் தடவை ஜேக்கி ஒரு மாதிரி எனக்கு ஒரு ஸ்டமக்கு இது மாதிரி ஃபேஸ் ரப் பண்ணுறது அவருக்கு இன்சைட் ஏதோ பட்டர்ஃப்ளைஸ் பறக்கிற மாதிரி இருக்குது. ஜிமின்னு சொல்கிறாங்க. என்ன ஜிமின் தான் ஹக் பண்ணிக்கிறாங்க. நான் இப்போ எந்திரிக்க மாட்டேன் போங்க அஜிமா சொல்கிறாங்க. அஜிமாவா? ஜேக்கி பார்த்துருக்காங்க. எனக்கு அவங்க வீட்டில் அவங்க நானிலாம் அஜிமாலாம் எழுப்புவாங்க. அதனால் இப்போ ஜேக்கி பார்க்குறாங்க. பாரு வீடு உன்னோட வீட்டில் சரியா சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க ஜோன் மேன்ஷன் அப்படி சொல்கிறாங்க. ஜிம் டக்கு தெரிஞ்சு பார்க்குறாங்க. பார்த்தாக்கா அவருக்கு ஷாக்கிங்காக இருக்கும். ஐயோ ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு நான் என்ன இப்படி தூங்கிட்டு இருக்கேன் ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஜெயிக்கணவோ இதுக்கு வந்து நோ டச்சியாக சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. டக்குன்னு ஜிம் ஜெக்கி மேலே பின் ஓவராயிட்டு இருக்காங்க. ஜெக்கி பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவருக்கு ஷாக்கிங்காக இருக்குது. ஆமாம் நீ ஹஸ்பண்ட் தானே ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு ஆமாம் சொல்கிறாங்க. நான் எங்கே தூங்கக்கூடாது சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க நான் ஏன் உங்க மேலே தூங்கக்கூடாது சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அப்பா நீ தானே சொன்ன எது டச் பண்ணக்கூட சொல்லிட்டு நான் சொன்னேன். நான் இப்போ சொன்னா சொல்கிறாங்க. இது சொன்னி ட்ரிங்க் பண்ணிட்டு ஜெக்கி சொல்கிறாங்க. சொல்லியிருக்கோங்க எப்படி சொல்லியிருப்பேன் ட்ரிங்க் பண்ண சொல்லியிருப்பேன் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. பாரு இது ஜோன் மேன்ஷன் இங்கே பாருங்கள் ஜோன் மேன்ஷன் தான். ஆனால் எனக்கும் மேன்ஷன் ஓகேவா சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் நான் இப்போ மிஸ்ஸஸ் ஜோன்ல அப்போ எனக்கு மேன்ஷன் தானே ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஓ அப்படியா ஜெக்கி பார்க்குறாங்க. நேற்று மேரேஜ் குடிக்கலன்னு சொல்கிறாங்க. ஆமாம் இப்போ இப்படினாக்கா மேரேஜ்லேயே சொல்லாமல் கொள்ளாமல் கூட்டிகிட்டு வந்துட்டு மேரேஜ் பண்ணி வச்சா அப்படி தான் சொல்லுவாங்க. அப்புறம் பிடிக்கணும் சொல்லுவாங்க ஜிம் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க ஆனால் எனக்கு அப்படி சொல்கிறாங்க. எனக்கு இந்த மேன்ஷன் எனக்கு தான் சொல்லணும் ஜிம்மி சொல்கிறாங்க. இங்கே உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது எனக்கு ரைட்ஸ் இருக்குது சரி எல்லாமே ஜிம்மி சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியா அவங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம் ஓகே சரி ஓகே காலேஜ் காரங்க கொஞ்சம் எதிர்க்கையா சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. ஓ ஆமாம்ல ஜிம்மி டக்குன்னு எழுந்திரிச்சிடுறாங்க. ஜிம் போயிட்டு ரெடி ஆகிட்டாங்க. ரெடி ஆகிட்டுருக்காங்கன்னு பக்கம் ஜெக்கி பார்க்குறாங்க. சரி ஓகே இவன் ரெடி ஆகிட்டு நம்ம டைம் ஆகிட்டு ஜெக்கி ரூம் போகிறாங்க. போயிட்டு ஃப்ரெஷ் ரெடி ஆகிட்டு அவர் ட்ரெஸ் செஞ்சு போய் கீழே வந்துட்டாரு. ஜிம் கதை ரெடி ஆகிட்டுருக்காங்க. அரைச்சி ஆகிட்டுன்னு யாருக்கும் தெரியாது தெரியாமல் பார்த்துக்கலாம் ஜிம்னு நினைக்கிறாங்க. இப்போ கீழே ஜெக்கியும் நம்ம காயம் உட்காந்துருக்காங்க. ஏண்டா ஜெக்கி சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. என்ன சொன்னாங்க சொல்லி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க சொல்லிட்டு அவனுக்கு ஓகேவா கேட்குறாங்க. எனக்கு ஓகே தான் சொல்கிறாங்க. நிச்சயமாக சொல்லிட்டியா எனக்கு ஓகே தான் சொல்கிறாங்க. பேசுறது எல்லாமே க்யூட்டாக தான் இருக்குது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் என்கிட்ட ஒரு பர்சன் பேசுகிறான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. பரவாயில்ல ஜேகே மனசு ஒரு பர்சன் இடம் பிடிச்சிட்டாங்க. சத்து காய் சொல்கிறாங்க. இப்போ ஜேகேவும் அமைதியாக இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம்மின் தான் டக்கில் இறங்கி வந்துட்டு இருக்காங்க. ஜேகேவும் காய் லிஃப்ட் பண்ணி பார்க்குறாங்க ஹெட்டை. ஆனால் ஜேகே ஸ்டன் ஆகிட்டாரு. என்ன ஜிம்மில் இப்போ அந்த ஹேர் ஃப்ளிப் பண்ணுறாரு. எனக்கு காலேஜ் ரெடி இருக்காரு. ஒரு டிஷர்ட்டு ஒரு பேண்ட் தான் போட்டிருக்காரு. கையில் ஒரு வாட்ச் இப்படியே ஒர்க் கலர் டிஷர்ட் தான் போட்டிருக்காரு. அப்படி ஹேர் ஒரு மாதிரி ஃப்ளிப் பண்ணுறாரு. ஆனால் அவ்வளோ அழகாக இருக்காரு. ஜேகேவும் காய் அப்படி ஜிம்மியை பார்த்துருக்காங்க. காய் ஜிம்மில் ஒரு செகண்ட் வச்சுக்கலாம் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மெய்ட் எல்லாருமே இருக்கட்டும் அவ்வளோ அழகாக பார்த்துருக்காங்க. ஜேகே அவ்வளோ அப்படி காய்ஸ் எடுக்க முடியல. ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா நைட்டு கூட கேம் தான் இருந்துப்பாரு. குடிச்சிட்டு ஒரு மாதிரி இருப்பாரு. மேரேஜ் ட்ரெஸ்ல வேற மாதிரி இருப்பாரு. இப்படினாக்கா அவர் ஹேர் ஸ்டைல வேற பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ இந்த ஹேர் ஸ்டைல அவருக்கு நியூ அவருக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு அவங்க அப்பா வந்துட்டு இப்படிதான் ஹேர் ஸ்டைல் பண்ணணும் இப்படிதான் ட்ரெஸ் பண்ணணும் இப்படிதான் இருக்கும்னு சொல்லி ஒரு மாதிரி ரூல்ஸ் போட்டு வளர்த்து வச்சிருப்பாரு. இந்த பக்கம் ஜிம் பார்த்தா அவருக்கு பிடிச்ச மாதிரி டிஷர்ட் போட்டு வேற மாதிரி மாறி இருக்காரு. இது நார்மல் எதுவுமே ரொம்ப டீசெண்டாக அழகாக ட்ரெஸ் பண்ணிக்காரு. இருந்தாலும் கூட அது அவ்வளோ அழகாக இருக்குது. ஜெக்கி பார்க்குறாங்க. ஜெக்கி ஜிம்மில் பார்த்து ஒரு மாதிரி இருக்கிறாங்க. ஒரு ஸ்டெப்பில் இறங்குறது அழகு அவ்வளோ அழகாக இருக்குது. எல்லாம் பார்த்துருக்காங்க. மெயிலாம் அப்படி பார்த்துருக்காங்க. திரும்பி இந்த பக்கம் ஜெக்கி நோட் பண்ணுறவங்க எல்லாரையும் பார்த்து எல்லாரோட இதுவுமே ஜிம் மேலே இருக்குது. அவருக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் பாசிட்டிவ் ஆகிடுச்சு அவன் ஃபர்ஸ்ட் டைமு. ஜெக்கி பார்க்க காய் எப்படி சொல்கிறாங்க. காய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு என்னடா பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. இப்போ காய் தான் ஒன்று லாஸ்ட் அமைதியாரு பார்க்குறாங்க. என்ன அழகாக இருக்குது அந்த பையன். ஜெக்கி இப்போ காய் பார்க்குறாங்க. ஜிம்டா குட் மார்னிங் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. குட் மார்னிங் அப்படி சொல்கிறாங்க. அஜிமா குட் மார்னிங் சொல்கிறாங்க. அந்த அஜிமா பார்க்குறாங்க. குட் மார்னிங் பாஸ் ஏன்னா ஜேக்கி குட் மார்னிங் சொல்ல மாட்டேன் யாருக்கும். அதனால் இப்போ நம்ம ஜிம்முக்கு சொல்லுவாங்க அவங்க ஆப்பியாக இருக்காங்க. பாப்பா வந்து உட்கார சொல்கிறாங்க. அப்புறம் என்ன பிரேக்ஃபாஸ்ட் ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஜேக்கியும் டேபிள் கேஞ்சி வராங்க. காயும் வந்து உட்காராங்க. அவங்க சொல்கிறாங்க நிறைய பிரேக்ஃபாஸ்ட் சொல்கிறாங்க. அப்படியே பரவாயில்லையே ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஆண்டி பார்க்குறாங்க. சர்வ் பண்ணப்போ சொல்கிறாங்க. சர்வ் பண்ணுங்க சொல்கிறாங்க. ஃபுல்லாக சர்வ் பண்ணுறாங்க. இப்போ பக்கம் ஜிம் தான் பார்க்குறாங்க. டேஸ்ட்டாக இருக்கு ஆண்டி சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. நல்லா இருக்குது ஜிம் சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு அவர் அப்ரோச் பண்ணி. எனக்கு அந்த அப்ரிஷியேட் பண்ணுறது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அவங்க அஜ்மாவுக்கு. ஜேகே குக் பண்ணி வச்சு அவர் சாப்பிடுவார். சம்டைம் ஃபுட்டு அவருக்கு கொஞ்சம் பிடிக்கலாக்கா அவரே போய் கூட மேக் பண்ணுவார். அந்த மாதிரி பர்சன் ஜேகே. ஆனால் இந்த அஜ்மாவுக்குலாம் இவர் வந்து இப்போ சொல்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. உண்மையாக ஃபுட்டு நல்லா இருக்காப்பா சொல்கிறாங்க. ரொம்ப நல்லா இருக்கா ஆண்டி ஜிம்மி சொல்கிறாங்க. அது கேட்குறாங்க ஹாப்பியாக இருக்கு. சரி பண்ணலாம் சாப்பிடுவோம் சொல்கிறாங்க. ஜிம் தான் சாப்பிட்ருக்காங்க. இப்போ ஜேகே ஜிம்மி பார்த்துருக்காங்க. ஜிம் தான் அவர் பார்க்கவே இல்லை அவர் சாப்பிட்ருக்காரு. இப்போ ஃபைனல் சாப்பிட்டு முடிச்சிருக்காங்க. ஜிம் பார்க்குறேன். ஓகே நான் காலேஜ் கிளம்புவா ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. காய் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க ட்ராப் பண்ணிட்டு சொல்கிறாங்க. என்ன ட்ராப் பண்ணுறா ஓகே எனக்கு வந்து ஒர்க் இருக்குது சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன். வேணாம் நான் பஸ்ஸில் போய்க்கிறேன் சொல்கிறாங்க. பஸ் அவங்க சொல்கிறாங்க. எப்படி சொல்லிட்டு போகலாம் கேட்குறாங்க. காரில் சொல்கிறாங்க. அப்பாவோட பாடி கார்ட்ஸ் கூட போவோம் சொல்கிறாங்க. அப்படி இப்போ என்ன சொல்கிறாங்க. இப்போ மேரேஜ் ஆயிடுச்சுல எனக்கு ஃப்ரீடம் கிடச்சிட்டா சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஃப்ரீடம்னா அப்படி ஜெக்கி கேட்குறாங்க. இதுக்கப்புறம் என் பிடிச்சி பண்ணி இருக்கா நீங்கள் அலோ பண்ணுவீங்களா ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. பாரு மேரேஜ் ஆயிடலான்னு சொல்லல ஃப்ரீடம்னா நீ எதாவது ஃப்ரீடம் சொல்கிறேன்னு சொல்லுவேன். எனக்கு புரியல சரி உங்களோட அப்பா அப்படி பண்ணியிருப்பாரு. ஒரு சேஃப்டிக்காக தான் பண்ணியிருப்பாரு. ஒரு ஜெக்கி கேட்குறாங்க. ஆனால் எனக்கு பஸ்ஸில் தான் போகணும்னு சொல்கிறாங்க. நீ பஸ்ஸில் போகக்கூடாது சொல்லி நான் பஸ்ஸில் தான் போவேன் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. பாரு
நீ இடத்துக்கு பிடிக்கும் பிடிக்காது ஓகேவா, கொஞ்ச நேரம் யோசிச்சுப்பா பேசு ஓகேவா சொல்கிறாங்க. நான் எதுக்கு யோசிக்கணும்னு சொல்கிறாங்க, நீ காரில் போகிற சேஃப்டி நான் நினைக்கிறேன் ஓகேவா, சேஃப்டி எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜெக்கி சொல்கிறாங்க. சின்ன பசங்க பாருங்க இது சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க காய் வந்துட்டு காய் நிற்க போய் கார் எடுக்க சொல்கிறாங்க. காய் போயிடாது இந்த அஜிமாலாம் இப்போ ஃபுட் எடுத்துட்டு உள்ள போயிடாங்க கிச்சன் போய் போய் 2 பேர் மட்டும் இருக்காங்க. ஜெக்கி ஜிம் டக்குனு அந்த சோஃபா வந்து பின் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறீங்க ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்த்து ரொம்ப க்ளோஸாக பாருங்க. ஜிம்மில் ஹார்ட் பீட் ரெஸ்ட்டாக போயிடுச்சுக்கா. என்ன பண்ணுறீங்க ஜிம் கேட்குறாங்க. இங்கே பாரு நீ காரில் போனால் தான் சேஃப்டியாக இருக்கும் ஓகேவா, நீ என்னோட ஒய்ஃப் ஓகே, மிஸ்ஸஸ் ஜான் ஜிமின் ஓகே, நீ சேஃப்டியாக இருக்குன்றது எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனக்கு இன்றைக்கி ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்குது, அந்த ரீசனாக தான் இப்போ போகிறேன், இல்லைக்கா நானே வந்து ட்ராப் பண்ணுவேன். ஸோ காய் எதுவும் ட்ராப் பண்ணுவோம் புரியுதா, நீ காய் கூட சமத்தா போயிட்டு காலேஜில் இறங்கிறியாம்மா சரியா சொல்கிறாங்க. இனி நான் வந்து பிக் பண்ணுறேன் ஜெக்கி சொல்கிறாங்க. உங்கள் பேரை சொல்கிறாங்க. மேரேஜ் எப்படிலாம் நடந்திருக்கலாம் ஓகேவா, ஆனால் ரெரியல் மேரேஜ் ஓகே ஃபேக் கிடையாது, ரியலாக தான் நடந்திருக்கு. எனக்கு தெரியும் டைம் எடுக்குன்னு சொல்லிட்டு நீ என்ன நினைக்கிறியோ அதெல்லாம் பண்ணிக்க ஓகே, எனக்கு ப்ராப்ளம் இல்லை. நானும் என்ன பண்ணாலும் உன் பிஹைண்டில் நான் இருப்பேன் ஓகேவா சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் லைக் சொல்கிறாங்க. ஒரு அப்பா மாதிரி கிடையாது ஓகே, ஒரு ஹஸ்பண்டா ஃப்ரெண்டா ஒரு வெல்விஷராக நம்ம கூட இருப்போம் புரியுதா சொல்கிறாங்க. ஏன் உங்களுக்கு எனக்கு பிடிச்சிருக்கா ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க, பிடிக்குதுன்னு சொல்லுங்கள். ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா ஜெக்கி கேட்குறாங்க. ஜெக்கி பார்த்து என்ன சொல்கிறாங்க கொஞ்சம் தான் பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடியாது பிடிக்கலன்னு சொல்ல முடியாது சொல்கிறாங்க. அது என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடியாது பிடிக்கலன்னு சொல்ல முடியாது சொல்லி ஜிம் ஜெக்கி கேட்குறாங்க. எனக்கு அவங்களை பார்த்து நல்லவரை தெரியுதுன்னு சொல்கிறாங்க. ஆமாம் நான் நல்லவன் தான் ஜெக்கி சொல்கிறாங்க. இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு ஒரு மாஃபியாவே அப்பா மாதிரி பிஸ்னஸ் மேன் வேறவா, அதே எனக்கு தெரியல, எனக்கு செட் ஆகுங்கன்னு தெரியல சொல்கிறாங்க. வேறு எப்படி இருக்கும் ஜெக்கி கேட்குறாங்க. ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் எப்படின்னாக்கா ஜாப் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க உன்னையும் ஃபோக்கஸ் பண்ணுமா ஜெக்கி கேட்குறாங்க. அதே சொல்கிறாங்க உன்னையும் ஃபோக்கஸ் பண்ணுமா ஜெக்கி கேட்குறாங்க. ஜிமின் தான் நான் அப்படி சொல்லல சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. சரி அப்புறம் சொல்கிறாங்க வெளியெல்லாம் கூட்டிகிட்டு போகணும், எல்லாத்துக்கும் இருந்து கெஞ்சி வைக்கக்கூடாது சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க நான் கேட்குறது மட்டும் பண்ணணும் சரி, அது வேணும்னு எனக்கு போய் வாங்கி தரணும் ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க சரி. அப்புறம் சொல்கிறாங்க அப்புறம் என்ன கேட்குறாங்க. நான் இது வரைக்கும் யாரும் லவ் பண்ணல சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. எனக்கு உங்களை லவ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஜெக்கிக்கு ஒரு மாதிரி ஆகிடுதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு உங்களை லவ் பண்ணணும் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி இந்த பட்சம் எடுத்தால் அவருக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆகிடுச்சு. இவ்வளோ ஒரு மாதிரி ஆகிட்டார். அவருக்கு ஃபேஸ் ஒரு மாதிரி கொஞ்சம் ஷைனஸ் ஒரு டிஃப்ரெண்ட் ஆகிட்டார். ஒரு மாஃபியா இது வரைக்கும் நம்மளாம் இருந்ததே கிடையாது, முதல் தடவை அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு லவ் பண்ணுமா ஆமாம் நான் லவ் பண்ணணும், உங்களுக்கு அந்த லவ் ஃபீல் எனக்கு வரணும் ஓகேவா. 2 பேருக்கு லவ் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம லைஃப் ஸ்டார்ட் பண்ணுறது. நிறைய இயர்ஸ் ஓகேவா, நிறைய பேசணும், நிறைய புரிஞ்சுக்கணும், வெளில கூட்டிகிட்டு போகணும். எனக்கு அந்த பாய் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்துருக்கேன் சரி, ஆனால் அவங்க எப்படி இது லவ் பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஜஸ்ட் நான் மூவியில் அந்த மாதிரி தான் பார்த்துட்ருக்கேன். ஏன்னா அந்த ரியல் லைஃப்பில் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு கப்பல்ஸையும் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட யாருமே கம்ப்ளீட்டாக கிடையாது, சிம்பிள். அதனால் எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு எப்படின்னாக்கா ஒரு பாய் ஃப்ரெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீம் இருக்குது. நீங்கள் அப்படி இருக்கணும் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. இந்த மாதிரி எதிர்பார்க்கலாம் சொல்கிறாங்க. நான் தான் எல்லாமே அப்படி எதிர்பார்க்க மாட்டேன் ஓகேவா. சுச்சுவேஷன் எல்லாமே மாறும். சம் சுச்சுவேஷன்லாம் உங்கள் கூட எல்லாமே கூட போகும், ஆனால் உங்கள் ஹார்ட் வந்து கனெக்டாக இருக்கும் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. உண்மை இவன் தான் பேசுகிறான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லியிருப்பாங்க. ஜிம் ரொம்ப நாட்டியான ஒரு பையன், அப்படி தான் வளர்ந்துருக்கான், அவனுக்கு எதுவுமே தெரியாது, அவன் ஃபுல் லைஃப் என்ஜாய் பண்ண மட்டும் நினைக்கிறான், மற்றபடி எதுவுமே வர தெரியாது சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஜிம் பேசுறதுலாம் ரொம்ப மெச்சூரிட்டியாக இருக்குது. அது சொல்கிறாங்க. நம்ம ஹார்ட் கனெக்டடாக இருக்கணும். சம்டைம்ஸ் உங்களால் என் பக்கத்தில் எல்லாம் இருக்க முடியாமல் போயிடும். எனக்கு ஒரு மாஃபியா பிஸ்னஸ் மேன், ஆனால் உங்கள் ஹார்ட்டு கூட இருக்க எனக்கு ஃபீல் ஆகிட்டு இருக்கும். நீங்கள் என்னை பற்றி யோசிச்சுட்டே இருக்கீங்க, அது எனக்கு ஃபீல் பண்ணணும். நான் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி ஒரு மாதிரி இருக்குது, எப்படா தெரியும்னு பார்த்துருக்காங்க. எனக்கு ஜிம்மில் பேரண்ட்ஸ்மே லவ் பண்ணி மேட்ச் பண்ணுவாங்க. ஓகேவா ஜிம் அம்மாவும் ரிச்சனும் இப்படி தான். ஆனால் அவங்க அப்பா வந்து அவங்க லவ் பண்ணி மேட்ச் பண்ணியிருப்பாங்க. அவங்க அப்பா வந்து அடிக்கடி ஜிம்மில் நம்ம விளையாட்டு போக மாட்டாங்க. ஆனாலும் அவங்க அம்மா வந்து ஹாப்பியாக இருப்பாங்க. ஜிம் கேட்பாங்க ஏன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க அப்பாவுக்கு என்னை பற்றி நினச்சிட்டு தான் இருக்காரு, அதனால் உங்கள் சுச்சுவேஷன் ஆக முடியலன்னு சொல்லும்போது தான் ஜிம் வந்துட்டு அம்மா அப்போ புரிஞ்சிருப்பாங்க. இப்படிலாம் இருக்குது போல, லவ் பண்ணுறவங்க கூடவே இருக்கணும்லாம் இல்லை, ஆனால் அவங்க தள்ளி இருந்தால் கூட அவங்க நினச்சிட்டு தான் நம்ம ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நம்மளை நினச்சி யோசிக்கிறாங்க, கவலைப்படுறாங்கன்றத கூட நம்மளுக்கு ஃபீல் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஜிம்மில் அம்மா சொல்லியிருப்பாங்க. அதான் ட்ரூ லவ் ஜிம்மின் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் ஜிம்மில் தவிர்த்து யாரும் எங்கள் லவ்வில் கிடைக்க மாட்டாங்க. ட்ரூ லவ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஜிம்மில் அம்மா சொல்லியிருப்பாங்க. அது ரொம்ப கஷ்டம், அது ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்குலாம் வந்துட்டு கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஜிமின் அதை நினச்சி பார்த்தா ஜிம் சொல்லிட்டு இருக்காங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. எனக்கு அப்படி ஃபீல் பண்ணுமா ஆமாம், நீங்கள் தூரமாக இருந்தால் கூட என்னை நினச்சி ஒரு பண்ணுறீங்கன்னு தோணணும் சரியா. எனக்கும் அப்படி தான், நான் நினைக்கிறது உங்களுக்கு ஃபீல் ஆகும் ஜிமின் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட் ஃபர்ஸ்ட் டைம். ஏன்னா ஜெக்கிக்கு லவ்லாம் சுத்தமாக செட் ஆகாது, லவ் பண்ணதும் இல்லை. அவரோட ஃபோக்கஸ் எல்லாமே இப்போ ஸ்டடீஸு அவரோட கரியர் இப்படி தான் போயிருப்பேன் தவிர அந்த மாதிரி டைம் யூஸ் செய்ய கூட மாட்டாங்க. ஆனால் காலேஜ் டைம் என்ஜாய் பண்ணிப்பாரு, லைஃப் என்ஜாய் பண்ணிப்பாரு. ஜஸ்ட் ட்ரிங்க் பண்ணுறது, வெளில போகிறது, பாக்ஸிங் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணியிருப்பாரு. மற்றபடி இதெல்லாம் கிடையாது. ஜெக்கி பார்க்குறாங்க. சரி ஓகே அப்புறம் சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் அப்புறம் என்ன, அப்புறம் கொஞ்சம் டைம் போட்டோம்,
பிடிக்கணும். நானா உங்களுக்கு எனக்கு வந்து மனசார பிடிக்கணும். உங்கள பிடிச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு உங்ககிட்ட வருவேன். ஆனால் எப்படின்னாக்கா இப்படி சும்மா மேரேஜ் பண்ணிக்கிட்டோம், அவங்க நம்ம ஹஸ்பண்ட் நம்ம ஒய்ஃபு அப்படி சொல்லிட்டு ட்ரிங்க் பண்ணிட்டு அந்த நீடி ஃபீலாக இருக்கவங்க கிட்ட வரது எனக்கு அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் சொல்லிட்டாங்க 2 பேருக்கும் பிடிச்சி 2 பேரும் கம்ஃபர்டபுளாக இருக்கும்போது தான் அப்படி ரொம்ப நேரம் பண்ணது. எவ்வளோ வருஷம் ஆனது ஜிம்னு சொல்லிட்டாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. இருந்தாலும் தெரிய பேசுகிறோம் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அப்புறம் சொல்லிட்டாங்க நான் கொஞ்சம் நாட்டியம் டைப் தான், ரொம்ப நாட்டியாக இருப்பேன், காலேஜ் கட்டடிப்பு எல்லாம் பண்ணுவேன், ஆனால் நான் தப்பு பண்ண மாட்டேன். ஜிம்னு சொல்லிட்டாங்க. எனக்கு நான் தப்பு பண்ண மாட்டேன், நான் எப்போயும் லிமிட்டை கிராஸ் பண்ணவே மாட்டேன், எனக்கு தெரியும் நான் என்ன பண்ணுறேன் எப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு. ஜிம்னு சொல்லிட்டாங்க நான் ட்ரிங்க் பண்ணால் கூட எனக்கு யார் டச் பண்ணுறாங்க எனக்கு ஃபீல் ஆகும். நீங்கள் என்ன நைட்டுக்கு ஒருத்தர் குளிக்க வச்சிங்க, குளிக்க வச்சுட்டு ட்ரெஸ் பண்ணி விட்டு ட்ரெஸ் வந்து அனுப்பிச்சு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டீங்க, அப்போ நீங்கள் உங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ணீங்க. ஜிம்னு சொல்லிட்டாங்க. ஜெக்கிக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. எனக்கு அவர் அவ்வளோ ஜங்கல் செட்டில் இருந்திருப்பாரு. ஆனாலும் கூட அவங்க எப்படி தெரிஞ்சுட்டு பார்த்துருக்காங்க. ஆமாம் நான் வந்துட்டு எனக்கு நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்போது நீங்கள் வந்து ஐஸை க்ளோஸ் பண்ண ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டீங்க, அதை நான் பார்த்தேன். எனக்கு அந்த ரீசனால் தான் சொல்கிறாங்க. ஓ அந்த ஒரு வருஷம் இப்போ அவருக்கு பிடிச்சிருக்கு, அந்த ஒரு விஷயத்தை வந்து ஒரு லைக் பண்ணுறதுனால தான் இப்போ பேசிட்டு இருக்காரு. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. அதான் சொல்கிறாங்க எனக்கு அந்த ஜென்டில்னஸ் உங்கள்கிட்ட பிடிச்சிருந்துச்சி, நீங்கள் ஒரு மாஃபியா, நீங்கள் ஒரு ஜென்டில்மேன். என் அப்பா சொன்னார் என் மேரேஜ் ஆள் கூட்டி எனக்கு வைக்கிறப்போ உங்கள் பாரு ஜிம்மின்னு உனக்கு பிடிக்கும், உனக்கு தெரியும், உனக்கு தான் சொல்லி எனக்கு வந்து மாஃபியா பிஸ்னஸ் மேன் கூட பெரிய விஷயமா இல்லை, அவங்க ஜென்டில்மேன் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஜென்டில்மேன் தான் சொல்லிட்டு என் அப்பா சொன்னார். என் அப்பா ஜென்டில்மேன் எனக்கு பிடிக்கும், அந்த ரீசன் தான் எனக்கு அவருக்கு ரொம்ப பிடிச்சது. அதே மாதிரி நீங்களும் ஒரு ஜென்டில்மேன் ஜிம்னு சொல்கிறாங்க. ஜெக்கி மாறி இருக்காரு. சொல்கிறாங்க. நான் ஜென்டில்மேனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஜென்டில்மேனே எனக்கு ஒரு சான்ஸ் தருவாங்களா ஜிம்மி கேட்குறாங்க. இந்த கேரக்டர் இப்படியே நான் அக்செப்ட் பண்ணிக்கணும், இதே மாதிரி இருக்கிறாக்கா நிறைய தப்புனாக்கா எனக்கு கண்டிக்கலாம், கண்டிப்பாக இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் எனக்கு சான்ஸ் கொடுக்கணும் ஜிம்மி சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. சரி இப்போ என்ன பண்ணணும்னு சொல்கிறாங்க. இப்போ நான் பஸ்ஸில் போகிறதுக்கு அலோவ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. சரி பஸ்ஸில் போகிற என்ன ஹாப்பினஸ் இருக்குது ஜெக்கிக்கிறாங்க. அப்போ நான் போவோம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேணால் போயிட்டுருப்போம், ஒவ்வொரு ஸ்டாப்பில் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஏறிடுவாங்க, ஜாயின் பண்ணுவாங்க, அது ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப கூட்டம்லாம் இருக்காது, க்ரௌட்லாம் இருக்காது பஸ்ஸில். ஆனால் அவங்க அப்ளை பண்ணுற மியூசிக்காக இருக்கட்டும் பிடிக்கும். அந்த பஸ்ஸில் போகிற அந்த என்ஜாய்மெண்ட் வந்து வேணும்னு நினைக்கிறாரு. என் அப்பா வந்து அலோவ் பண்ண மாட்டாரு. எனக்கு ஆசையாக இருக்குது ஜிம், ரொம்ப ஆசை சொல்கிறாங்க. எனக்கும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பஸ்ஸில் தான் வருவாங்க, அந்த ஃபீல் அவருக்கு வேணும் ஒரு ஆசையாக இருக்குது. சரி ஓகே பஸ்ஸில் போனோடனே ஆமாம் சொல்லிட்டாங்க. ஈவினிங் சொல்லிட்டாங்க. ஈவினிங் நீங்கள் பிக் பண்ணுறது பிக் பண்ணுங்க, இல்லைக்கா டிரைவர் வந்தாக்கா நான் டிரைவர் கூட வரேன் ஜிம்னு சொல்லிட்டாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. சரி ஓகே எனக்கா ஒரு கோஆப்ரேட் பண்ணுறது அந்த ரீசன் பஸ்ஸில் போனோடனே சொல்லிட்டாங்க. ஓகே சொல்கிறாங்க. நான் போகவா சொல்லிட்டாங்க. ஜிம் டக்குன்னு இருக்காங்க. ஜெக்கி பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஜிம் ஓடும். ஜெக்கி சிக்ஸ் சக்ஸஸ் பண்ணிட்டு தேங்க்யூ சார் ஓடி போயிடுறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க மாறி இருக்குது, ஆனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். சின்ன ஒரு சிக்ஸ் தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜெக்கி பார்க்குறாங்க. பரவாயில்லையே இவ்வளோ மெச்சூரிட்டியாக இருக்கேன் நீ, ஜெக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபைனலா ஜிம் வந்து இப்போ காய் தான் ஜிம்மின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படி கேட்குறாங்க. வா போகலாம் சொல்கிறாங்க. நான் வரல சொல்கிறாங்க. எது வரலையே அங்கே பாரு ஜெக்கி தள்ளி திட்டுவான், நீ வா சொல்கிறாங்க. நான் வரமாட்டேன் சொல்கிறாங்க. டேய் வாடா அப்படி ஜெக்கி காய் கூப்பிட்றாங்க. நான் வரமாட்டேன் போடலாம் சொல்கிறாங்க. இது போடா வடே நான் உன்னோட எவ்வளோ பெரியவும் தெரியுமா சொல்கிறாங்க. இப்போ காய் நான் வரமாட்டேன் ஜிம்மில் ஓடி போயிடுறாங்க. இப்போ காய் பார்க்குறது இல்லைடா சொல்லிட்டு இப்போ காலத்துக்கு மேலே போயிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் பஸ் ஸ்டாப் வந்துருச்சு. காய் பார்க்குறது இப்போ வந்து ஏறி சொல்கிறாங்க. நான் ஏற மாட்டேன் சொல்கிறாங்க. நம்ம பாரு ஜிம்மு ட்ராப் பண்ண ஜெக்கி சொல்லியிருக்கான்ட்டா சொல்கிறாங்க. நான் வரமாட்டேன் தான் சொல்கிறாங்க. நீ முடியாத மாதிரி இருக்கா சொல்கிறாங்க. நான் பஸ்ஸில் தான் போவான் சொல்கிறாங்க. ஜெக்கிட்ட சொல்லவா சொல்கிறாங்க. சொல்லு ஜிம்னு சொல்கிறாங்க. ஜெக்கி இப்போ காய் பார்க்குறாங்க. ஆமாம் அந்த பஸ்ஸில் போகிறவங்க என்ன கிடைக்குது சொல்கிறாங்க. ஹாப்பியாக இருக்கலாம் சொல்கிறாங்க. என்னத்தை ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காய் நின்றுருக்காங்க. ஃபைன் லைக் பண்ணுவாங்க. பஸ் வருது. ஜெக்கி இப்போ காய் பார்க்குறாங்க. ஐயோ இவன் தனியாக போய் உங்களுக்கு எதாவது அடிச்சா ஜெக்கின்னு திட்டுவானே சொல்லிட்டு காயுமே ஏறுறாங்க போய் பஸ்ஸில். ஜிம் போயிட்டு பஸ்ஸில் உட்காராங்க. ஜிம்மில் நெக்ஸ்ட் ஸ்டாப்பில் தான் பஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வர ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்து ஹைஃபை போடுறாங்க. இப்போ ஒரு தேர்ட் ஸ்டாப் போடுறா. அந்த பஸ் ஸ்டாப் வரும்போது இவங்களாம் அமைதியாகிட்டாங்க. காய் பார்க்கணும். ஏன் எவ்வளோ பசங்க கோச்சிட்டு தானே வந்தாங்க, இப்போ எதுக்கு அமைதியாக இருக்காங்க சொல்லிட்டு இப்போ நம்ம காயும் சார் பார்த்துருக்காங்க. அங்கே பார்த்தா ஒரு பர்சன் இறங்குறாங்க. ரொம்ப அழகாக அவ்வளோ குவாய்ட்டாக ஒரு ரொம்ப டீசெண்டாக அழகாக ட்ரெஸ் பண்ணி ஒரு பேக் எடுத்து வந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து இவங்கெல்லாம் வந்துட்டு குட் மார்னிங் ஹாபி சார் சொல்லிட்டாங்க. இப்போலாம் குட் மார்னிங் சொல்லிட்டு அதை அங்கே ஓகே ப்ரொஃபஸர் அவர் பஸ்ஸில் தான் வருவார், அவருமே குட் மார்னிங் சொல்லிட்டு அப்படி உட்கார அவங்க சீட்டில் எல்லாம் அமைதியாகிட்டாங்க. எதுவுமே பேசவே இல்லை. இப்படி காய் பார்க்குறாங்க. இது யாரா இது சொல்லி பார்க்குறாங்க. இவ்வளோ அழகாக இருக்கான், அது பஸ்ஸில் வரான், நான் பார்த்ததே இல்லை சொல்லி இப்போ காய் பார்க்குறாங்க. நம்ம வீட்டிலேருந்து ஒரு எப்படின்னா ஒரு 2-3 ஸ்டாப் தள்ளி தான் இருந்துருக்கு. நான் பார்த்ததே இல்லை சொல்லி நம்ம காய் பார்த்துருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் அங்கே இருக்காங்க. இப்போ நம்ம காய் தான் ஜிம்மின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படி கேட்குறாங்க. அப்புறம் யாரை கேட்குறாங்க. ப்ரொஃபஸரை சொல்கிறாங்க. எதோ சொல்கிறாங்க. எங்கள் ப்ரொஃபஸரை சரியா எதுவும் சத்தம் எதுவும் போட்டுறாது திட்டாது என்ன சரியா அப்புறம் நான் தப்பான நினச்சிப்பாங்க ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. ஏன் ப்ரொஃபஸரை பயமாக சொல்கிறாங்க. பயம் தாண்டி ரெஸ்பெக்ட் சரியா, அவர் ரொம்ப டேக்கேட் பண்ணுவார் எல்லாரையும் சரியா, அவர் ரொம்ப நல்ல பர்சன் ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ ஜெவ பார்க்குறாங்க. ஒரு பர்சனாக பண்ணுறோம், ஒரு பர்சன் பயப்பட ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அந்தளவுக்கு வந்து ஒருத்தர் பர்சனாக சொல்லிட்டு காய் பார்க்குறாங்க. மேரேஜ் ஆகிட்டா அப்படி கேட்குறாங்க. அது ஆயிடுச்சே சொல்கிறாங்க. எப்போ சொல்கிறாங்க. நேற்று காலையில் சொல்கிறாங்க. நான் ஒன்றை கேட்கல சொல்கிறாங்க. வேறு யாரை கேட்டா ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி காய் பார்க்குறாங்க.
நான் அவர் கேட்ட சொல்கிறாங்க, அவர் சிங்கிள் சொல்கிறாங்க, சிங்கிளாக சொல்கிறாங்க. அப்பாடா சொல்கிறேன், காய்க்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ எம்ஜி பார்க்குறாங்க, அம்மா இதை ஏன் நீங்கள் கேட்குறீங்கன்னு சொல்கிறாங்க. அதுவும் தேவையில்லாத சொல்லிட்டு காய் போயிட்டுன்னு ஜெவாப் நேரம் சீட்டு கன்செட்டில் உட்காடுறாங்க. அப்பா என்ன அழகாக இருக்கா, நான் பார்த்ததே இல்லை சொல்லிட்டேன். ப்ரொஃபஸராக இவன் சார் பார்த்துருக்காங்க, செம்ம அழகாக இருக்கா, நீ எவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க பார்க்குறாங்க. நம்ம ஜெவா பார்த்தா ஒரு புக்ஸை ரீட் பண்ணிட்டு இருக்காரு. என் புக்ஸை பஸ்ஸில் கூட ரீட் பண்ணுமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிம் பார்த்து அமைதியாக உட்காந்துருக்காங்க. இப்போ நம்ம ஜெவா திரும்புறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க, ஹோபி ஹாங் சார், ஹோபி ஹாங் சொல்கிறாங்க. ஹோபி ஹாங் கூட சரியாக சொல்கிறாங்க. நம்ம இங்கே தான் இருக்கோம் சொல்கிறாங்க. ஓகே சார், ஓகே ஹாங் சொல்லுங்கள் சொல்கிறாங்க. எக்ஸாம் படிச்சிருக்கேன் சொல்லிருக்காங்க. படிச்சுட்டே இருக்கேன்னு சொல்கிறாங்க. சார் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹோபியாக திரும்பிக்கிறாங்க. வாய்ஸ் கூட நல்லா இருக்கே சார், காய் பார்த்துருக்காங்க. என்னடா காய் இது டிஃப்ரெண்ட் ஃபீலிங்கு, இது வரைக்கும் யாருக்கு இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் எனக்கு வந்ததே இல்லையே. ஃபர்ஸ்ட் டைம் என் கண்ணு என்ன அறியாமல் அவர் பார்க்குறது சொல்லிட்டு நம்ம காய் பார்த்துருக்காங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. காய் எப்படி சொல்கிறாங்க, காய் பண்ணி சொல்லிட்டு நீ என்ன பண்ணுற யார் கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. பாரு நீ வந்துட்டு இறங்கி போயிடு சரியா சொல்கிறாங்க. என்ன இறங்கி போயிடு அப்படின்னு சொல்கிறாங்க. காய் ஜிம்னு சொல்கிறாங்க. ஜெகி காய் பார்க்குறான். நான் இறங்கி போக மாட்டேன், உனக்கு பத்திரமா கூட்டு வந்து காலேஜ் விடுங்களா சொல்கிறாங்க. அங்கே பாரு என்ன பார்த்துட்டு இவ்வளோ பேர் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஈவன் ப்ரொஃபஸர் கூட இருக்காங்க ஓகேவா, நான் சேஃபாக தான் போகணும் இப்போ சொல்கிறாங்க. காய் பார்க்குறாங்க. பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே பார்த்துருக்காரு. எங்கே பார்க்குறான் சொல்லி ஜிம் பார்க்குறாங்க. பார்த்தா காய் வந்து ஜெயாவை போய் பார்த்துருக்காங்க. ஜெயாவை பார்த்து அவர் பாட்டுக்கு புக்ஸாக ரீட் பண்ணிட்டு இருக்காரு. யோசிச்சு பார்க்குறாங்க. இவன் வந்து சைட் அடிக்கிறான் போல்டா சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி தான் இருக்கும் சார் ஜிம் சொல்கிறாங்க. ஜிம்மில் பேசிட்டு இருக்காங்க. ஃபைனில் அவங்க காலேஜ் ஸ்டாப் போகிறது. இப்போ ஒருத்தவங்க இறங்குறாங்க, ஜிம் வந்து இறங்கிட்டாங்க. இப்போ ஜெயவு பார்க்குறாங்க. வாங்க போகலாம் சொல்லிட்டாங்க. இப்போ ஜெயவு முன்னாடி பிறகு பின்னாடி இருக்காங்க. இப்போ ஒரு பர்சன் தான் ஜிம்மின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்மோட வாய்ஸ் ஜிம்மு பேரை கொஞ்சம் ஷவுட் பண்ணி சொல்கிறாங்க. இப்போ ஜெயவு பற்றி பார்க்குறேன்னு சொல்லிட்டு இந்தா ஜூஸ் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்முக்கு ஒரு மாதிரி எதை பண்ணுறக்கா எப்படி சொல்கிறாங்க. அங்கே பார்த்து ஜூஸ்லாம் குடிச்சு வரணும் ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்முக்கு புரிஞ்சு இவன் என்ன பண்ணுறாங்கடா, நான் வீட்டில் சாப்பிட்டு தான் வந்தேன் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. அதனால் நீ வச்சுக்கோ சரியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்முக்கா ஜெயவு திரும்பி பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஹோபி சார் சொல்கிறாங்க. இது யார் கேட்குறாங்க. இது வா சொல்கிறாங்க. டிரைவரா கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம்முக்கு காய்க்கு டிரைவரா சொல்லிட்டு இப்போ அவங்க பார்க்குறாங்க சொல்லிட்டு அவங்க டிரைவரா அப்படி சொல்லி கேட்குறாங்க. இதுவும் காரில் வந்து அவங்க ஃபாலோ பண்ணி சொல்கிறாங்க. எனக்கு இதுக்கு முன்னாடி இதுவும் நடந்திருக்கும். நம்ம ஜிம்முக்கு அவங்க வீட்டில் வரும்போது பஸ்ஸில் வருவார். எனக்கு இந்த லைன் தான் அந்த பஸ்ஸுமே. அதில் ஒரு டைம் வந்துட்டு எப்படின்னா டிரைவர் கூட வந்துட்டு பஸ்ஸில் ஏறிப்பார். டிரைவர் பின்னாடி வந்துட்டு ட்ராப் பண்ணிட்டு போயிருப்பாங்க, திங்ஸ்லாம் கொடுத்துட்டு. அப்படி தான் அவர் நினச்சிக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் சொல்லிட்டாங்க. காய் பார்க்குறது டிரைவர் ஆகுது பார்த்துருக்காங்க. நான் டிரைவரில் சொல்ல வராங்க. ஆனால் அதுக்கு நான் சரி ஓகேப்பா வந்துட்டு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ நம்ம காய்க்கு ஒரு மாதிரி என்னென்ன சொன்ன நீ சொல்கிறாங்க. டிரைவர்னு கேட்டாங்க. அதான் உண்மை நீ ட்ராப் பண்ணலாம் வந்து அப்புறம் டிரைவர் தானே சொல்கிறாங்க. நம்ம ஹஸ்பண்ட் ஃப்ரெண்டு அப்படி சொல்ல முடியாது என்ன சொல்கிறாங்க. நானும் பிஸ்னஸ் பண்ண தான் தெரியுமா சொல்கிறாங்க. அதுக்கே என்ன சொல்கிறாங்க. அவர்கிட்ட சொல்ல சொல்கிறாங்க. அவர்கிட்ட தேவையில்ல சரியா ஜிம் சொல்கிறாங்க. என்னென்னு காமா ஜூஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு ஜிம் தான் ஜூஸ் வாங்கிட்டு போயிடாரு. இப்போ காய்க்கு ஒரு மாதிரி என்ன டிரைவர் சொல்லிட்டான். சரி நம்ம காய் பார்த்துருக்காங்க. அடே காய்கிட்ட அவனுக்கு ஜேக்கெட் இருக்குடா சொல்லிட்டு ஜேக்கி போயிடறாங்க. காய் போயிறாங்க ஆஃபீஸ்க்கு. ஜேகே சொல்கிறாங்க. மீட்டிங் முடிச்சிடா சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க. ஜேகே சொல்கிறாங்க. அப்படியா அதுக்கிட்ட உன்னோட ஜிம் என்ன பண்ண தெரியுமா சொல்கிறாங்க. என்ன பண்ணா சொல்லிட்டு ஜேகே சிரிக்கிறாரு. இப்போ காய் பார்க்குறாங்க. உனக்கு சிரிக்கலாம் தெரியுமா ஜேகே சொல்கிறாங்க. என்னடா கேட்குறாங்க. இல்லைடா நீ கொஞ்சம் வச்சு பேசவே இல்லை, ஒரு ஃப்ரெண்டாக நானே இப்போ பார்த்துருக்கேன். எத்தனை டைம் சிரிக்கவே மாட்டேன்னு எனக்கு தோணும். இந்த ஆஃபீஸில் உள்ளவங்களாம் பேசுகிறாங்கனாக்கா அது வேறு சரியா. ஜேகே சார் சிரிக்க மாட்டேன் சொல்கிறேன். நானே பார்த்ததில்ல அது சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்க என்ன வேணும்னு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. உன்னோட ஜெயம் இருக்காரா என்ன பண்ணா சொல்கிறாங்க. இல்லை டிரைவர் சொல்கிறாங்க. அதில் என்ன இருக்குது கேட்குறாங்க. என் ஃப்ரெண்டுடா சொல்கிறாங்க. நீ ட்ராப் தானே போனா சொல்கிறாங்க. நான் அவனை பஸ்ஸில் தானே கூட்டிகிட்டு போனான்னு சொல்கிறாங்க. சரி அதுக்கு என்ன சொல்கிறாங்க. அவன் வந்து ப்ரொஃபஸருக்கு முன்னாடி டிரைவர் சொல்கிறதா சொல்கிறாங்க. அதில் என்ன இருக்குது உனக்கு அதில் கஷ்டமா கேட்குறாங்க. அப்படி இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க வேறு யாருமே டிரைவர் சொன்னாங்க பிரச்சனை இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க ஃபஸ்ட் டைம் எனக்கு ஃபிகரை பிடிச்சிருக்கா, அந்த ஃபிகர் அவ்வளோ அழகாக இருக்கா சொல்கிறாங்க. இது ஃபிகர் ஆஸ்ட்டு காய் ஜெக்கி பார்க்குறாங்க. ஆமாண்டா அவ்வளோ அழகாக இருக்கா அந்த ஃபிகர். அதுக்கு முன்னாடி போய்ட்டு எனக்கு டிரைவர்னு சொல்லிட்டாங்க. அதான் தாங்க முடியாது சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. என்னடா பேசுகிறேன் புரியலையே சொல்லிட்டு ஜெக்கி கேட்குறாங்க. எனக்கு பிடிச்சிருக்கு ஜெக்கி ஒரு பர்சனை ஃபர்ஸ்ட் டைம் தானே பார்த்தேன், முதல் தடவை டிஃப்ரெண்ட் ஃபீல்டா சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க. என்ன ஃபீல் சொல்கிறாங்க. ரொம்ப காய் தான் வந்துட்டு அது எப்படி சொல்கிறது, அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கு, ரொம்ப ஹாப்பியாக இருக்கலாம். இது வரைக்கும் அந்த மாதிரி ஃபீல் ஆனதே இல்லைடா. ஒரு பர்சனை பார்த்துட்டும் மறுபடியும் பார்க்கணும்னு தோணுதுடா. இது வரைக்கும் தோணுதில்லை யாரையுமே சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. அப்படி தோணுதுடா, எனக்கு அதான் பிடிச்சிருக்கடா சொல்கிறாங்க. ஏன்டா இன்னைக்கு அப்புறம் நானே ஜிம்மில் ட்ராப் பண்ணிட்டுவா சொல்லி கேட்குறாங்க. என்னடா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நானே ஜிம்மில் கூட்டி போய் ட்ராப் பண்ணி பிக் பண்ணவா கேட்குறாங்க. இப்போ காய் ஜெக்கி பார்க்குறாங்க. நீ என்ன வேலை பார்க்கறது தெரியுதா கேட்குறாங்க. எனக்கு அதெல்லாம் கவலை சரியா, நான் போய்ட்டு ஜிம்மில் கூட்டிட்டு மாதிரி இருக்கும். நான் அப்படியே சொல்கிறாங்க. சைட் வச்சு இருக்குமா கேட்குறாங்க. சைட்டு இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க சொல்கிறாங்க. பிடிச்சிருக்கு லவ் பண்ணுற சொல்கிறாங்க. லவ்வா சொல்கிறாங்க. ஆமாம் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் அப்படி சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க. ஜெக்கிக்கு ஒரு மாதிரி என்னடா பேசுகிற சொல்லிட்டு நான் பார்த்துருக்கேன். இப்போ இதுக்கப்புறம் ஜிம்மில் பார்த்துக்கிட்டு ஏன் போகிறப்ப சரியாக சொல்கிறாங்க. ஃப்ரெண்டோட ஒய்ஃபாக இல்லை என் தம்பி தான் நினச்சி பார்த்துக்கிறேன் சொல்லி காய் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. இது கேட்குற ஹாப்பியாக தான் இருக்குது. ஆனால் நான் பிக் பண்ணோட அவங்க சொல்கிறாங்க. நீ பிக் பண்ணுவேன். ஆமாம் சொல்கிறாங்க. என் ஒய்ஃபில் நான் பிக் பண்ண மாட்டேன் ராஜே கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. நானும் தான் பிக் பண்ணணும், நானும் டியூட்டி பண்ணணும்னு சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி காய் பார்க்குறாங்க. டியூட்டி பண்ணணும்னு நினைக்கிறேன் நான் சொல்கிறாங்க. பாரு டியூட்டி தாண்டி சொல்கிறாங்க. இப்போது காய் பார்க்குறாங்க. உனக்கு சொல்கிறாங்க எனக்கு பிடிச்சிருக்க
பிடிச்சிருக்கேன் ஜிம்னா சொல்கிறாங்க. இது எப்படா சொல்கிறாங்க. டேய் நீ ஜஸ்ட்டு பார்த்துட்டு ஒரு பர்சன் பிடிச்சிருக்காங்க, எனக்கு மேரேஜ் ஆகிருக்கா ஓகேவா, எனக்கு பிடிக்காதா கேட்குறாங்க. அது ஆனால் அந்த பையன் சொல்கிறாங்க அவனுக்கு எல்லாமே தெரியுது ஓகேவா, மெச்சூரிட்டியாக இருக்கான், அப்பா சொன்ன மாதிரி இல்லை ஓகே, அவன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கான், எனக்கு பிடிச்சிருக்கு ஜேகே சொல்கிறாங்க. ஸோ நீ சார் சொல்கிறாங்க ஃபால் இன் லவ் வித் ஹிம் சொல்கிறாங்க. ஜேகே சொல்கிறாங்க இப்போ காய்தான் இந்த லவ் எப்படி வருது தெரியலடா ஜெக்கே, அது பாட்டுக்கு சடனாக வந்ததுல சொல்கிறாங்க. சொல்லி வச்சுட்டா வரும் சொல்லுவாங்க. ஜெக்கே கேட்குறாங்க அது எப்படி ஈவினிங் போகுமா சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கே சரி ஓகே சொல்கிறாங்க. ஈவினிங் தான் ஜிம் இந்த பக்கம் ஃபன் பண்ணிட்டு இருக்காரு அவங்க கூட. இப்போ ஃபைனல் ஜிம் நம்ம எவன் சொல்லி இவங்க பண்ணிட்டுருக்காங்க. இப்போ ஜேவா பண்ணிட்டு இருக்காரு பஸ் ஸ்டாப்பில். அப்போ கேட்டால் ஒரு எப்படி ஒரு கார் இருக்குது ஆப்போசிட், இந்த பஸ் ஸ்டாப்புக்கு ஆப்போசிட் கார் நிற்குது. இப்போ எவன் சொல்லி பார்க்குறேன் ஜிம்னா அது என்ன சொல்கிறாங்க, இந்த கார் உங்கள் கார் தானே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் இது வந்துட்டு இது வந்து ஜெக்கேயோட கார் தான் சொல்கிறாங்க. அப்போது ஜிம் பார்க்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு டெக்ஸ்ட் ஒரு ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இங்கே பாரு நான் வந்துட்டு இங்கே தான் இருக்கேன் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி சொல்கிறாங்க ஆனால் பஸ்ஸில் வரும் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறேன் என்ன சொன்ன மார்னிங் சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணிட்டோம் ஜிம் பார்த்துருக்காங்க. இப்போ கார் பார்க்குறேன் நம்மளும் பஸ்ஸில் போகலாம் சொல்கிறாங்க. என்ன சார் ஜெக்கி கேட்குறாங்க. ஆமாண்டா டிரைவர்கிட்ட சொல்லி நம்ம கார் சொல்லி நம்மளும் பஸ்ஸில் போகலாம் நல்லா இருக்கலாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன ஜேவ் பஸ்ஸில் வர அதனால் இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. நீ பஸ்ஸில் போகிறோம் ரீசன் இருக்குது, நாங்கள் எதுக்கு பஸ்ஸில் போகணும்னு சொல்கிறாங்க. டே நீ வாட நல்லா இருக்கும் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. அது சொல்லி ஜிம் தான் இப்போ நாங்கள் வரவா ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. இல்லை நீ அங்கே நான் வரேன் சொல்கிறாங்க. நீங்கள் வரீங்களா நான் வரேன் சொல்லி ஜெக்கி மாஸ்க் க்ளியர் பண்ணியிருக்காங்க. மாஸ்க் ஜெக்கி அதிகமாக இருக்கிறது பிஸ்னஸ் மேனு செகண்ட் மாஸ்க் வந்து சொல்ல மாஸ்க் போட்டு இந்த பக்கம் வராங்க. பிளாக் கலர் ட்ரெஸ்ஸில் அழகாக இருக்காரு. ஜிம் ஜெக்கி பார்க்குறாங்க. அவருக்கு பார்க்குறப்ப அந்த ஐஸ் மட்டும் இப்போ அந்த மாஸ்க் போட்டுருக்காங்க. அந்த ஐஸை மட்டும் தான் சைடிக்க ரொம்ப அழகாக இருக்காது. அமைச்சு பார்க்குறீங்களா பார்க்க சொல்லிட்டு நான் எங்கே பார்த்தா உனக்கு என்ன அமைதியாக சொல்கிறாங்க. இப்போ அமைச்சு பார்க்குறாங்க. அடப்பா நேற்று வரைக்கும் யாரும் சைட் அடிச்சாக்கா நீ சேர்ந்து சைட் எடுறான்னு சொல்லுவான். இப்போ எனக்கா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஒரே ஹஸ்பண்ட் சரியாக சொல்கிறாங்க. ஓ அந்த ரீசனா அமைதியாகிறாங்க. இந்த பக்கம் ஜிம் தான் ஜெக்கி பார்க்குறாங்க. ஜெக்கியுமே அந்த அப்படின்னாக்க மாஸ்க் போட்டுருக்காங்க. அந்த ஐஸ் அப்படி பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்குது. அவரும் இவரை பார்க்குறாரு, இவர் அவரை பார்க்குறாங்க. ஜிம்மோட ஹேரில் ஃப்ளிப் பண்ணுறாரு. ஜெக்கிக்கு அதுவும் ஒரு மாதிரி ஃப்ளாட் ஆகிட்டுருக்கு. காய் பார்க்குறாங்க. காய் பார்த்து ஏவ பார்த்து அமைதியாக இருக்காரு. ரொம்ப சாங் கேட்டுருக்காரு. ஏதோ ஏர்போர்ட்ஸ் கூட பாட்டு கேட்டிருக்காரு. காய் பார்க்குறாங்க. ஐயோ இந்த ஹோப் பேபி யாரையும் பார்க்க மாட்டோம் அப்படியே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. என்ன சொன்னால் சொல்கிறாங்க ஹோப் பேபி சொல்கிறாங்க. அது என்ன ஹோப் பேபி சொல்கிறாங்க. அவன் பேர் கேட்டுண்டா அவன் ஃபுல் பயோடேட்டா எடுத்துட்டா சொல்கிறாங்க. பயோடேட்டா எடுத்துட்டேன்டா சொல்கிறாங்க. வேறு ஹோஸோக்கு அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரே பையன் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க மிடில் கிளாஸ் தான் ரொம்ப நல்ல ஃபேமிலி சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க அவன் நல்லா டீசெண்டான ஒரு பையன் சரி கேர் லவ் பண்ணல. அவன் பண்ணி நிறைய பேர் சொல்கிறாங்க அந்த காலேஜில் கூட. ஆனால் அவன் யார் திரும்பி கூட பார்க்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காய் நிறைய சொல்கிறாங்க ஜேவை பற்றி. ஓ அதுக்குள்ளே ஒரு அனலைஸ் பண்ணிட்டேன் சொல்ல காய் சொல்கிறாங்க. இப்போ ஜேக்கியும் கண்டுக்கல சரி ஓகே சொல்லிட்டு ஜேக்கி ஜிம்மை பார்க்குறாங்க. ஜிம் ஜேக்கியும் பார்த்துருக்காங்க. க்யூட்டாக இருக்க ஒரு ஃபாதர் ஷை ஆகிட்டா திரும்பிட்டு அந்த பக்கம் என்ன பார்க்குறாங்க. முதல் தடவை ஜிம் ஷை ஆகிட்டு நான் அப்போ தானே பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறேன் கேட்குறாங்க. ஆமாம் முதல் தடவை ஷை ஆகிட்டு இப்போ தானே பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. அதே ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது ஏன்னா பார்க்குறாங்க. சரி ஓகே ஹஸ்பண்ட் பார்த்து ஷை ஆகிறான்னு சொல்லிட்டு ஜெக்கிக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கும் ஷை ஆகிறதா. எனக்கு அவங்க அப்பா சொன்ன டிஃப்ரெண்ட், அவங்க அப்பா சொன்ன விதம் வேறு, ஜிம்முக்கு இருக்கிறது வேறு. அதனால தான் இப்போ ஃபைனல் பஸ் வருது. வாங்க ஜிம்மில் எல்லாருமே ஒரு பஸ்ஸில் எப்பவும் எல்லாமே ஏறிட்டாங்க. ஒவ்வொரு சீட்டில் ஒவ்வொரு பஸ்ஸில் உட்காராங்க. அப்போ எம்ஜிந்தா ஜிம்னா நான் வந்துட்டு என்ன கூட உட்கார சொல்லிட்டாங்க. ஏன் டாஸ் சொல்லிட்டாங்க என்ன கூட உட்கார சொல்லிட்டு இப்போ என்னும் நம்ம எம்ஜியில் உட்காராங்க. ஃபிலிக்ஸும் ஆரனும் உட்காந்துறாங்க. இப்போ நம்ம ஜிம் தனியாக உட்காந்துருக்காரு. ஜிம் பக்கத்தில் ஒரு பஸ்ஸில் உட்காராங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி அப்படியே ஹார்ட்டில் ரெஸ்ட் ஆகுது. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பஸ்ஸில் ஒரு பர்சன் கூட விளையாடு அது ஃப்ரெண்டு தாண்டி ஃப்ரெண்ட்ஸ் கூட மட்டும் உட்கார யார் கூட ஸ்ட்ரேஞ்சர் கூட உட்கார மாட்டாங்க ஜிம் வந்துட்டு. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் ஜேகே உட்காராங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது பிடிச்சிருக்காங்க. அது எதுவும் சொல்லவே தெரியல. இப்போ காய் பார்க்குறாங்க. காய் பார்த்து ஜேவை பார்க்கறது சேர்த்து எம்டியாக இருக்குது. வேறு எங்கேயும் இல்லை. காய் பார்க்குற சேர்த்து போய் உட்காராங்க. இப்போ ஜேவை போகிறப்ப பார்க்குறாங்க திரும்பி இல்லை சீட்டு ஃப்ரீயாக இருந்துச்சு. அதான் சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு ஜேவை பார்க்க காய் பார்க்குறாங்க. கடவுள் நன்றி சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு எனக்கா அவருக்கு சீட் கிடச்சி ரொம்ப ஹாப்பி. இந்த பக்கம் நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஜேகே ஜிம் பார்க்குறாங்க. ஒரு மாதிரி இப்படினாக்கா அந்த சீட்டில் ஒரு ஹேண்டை வச்சுட்டு ஒரு ஹேண்டை ஜிம்மில் நெக்கு கிட்ட ஒரு கவர் பண்ண மாதிரி பார்த்துருக்காங்க. ஜிம்முக்கு நியூ ஃபீலிங்ஸ் இது. இப்போ ஏன்னா லவ் பண்ணவங்களும் இப்படி இருப்பாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இப்போ அந்த பஸ்ஸில் இந்த மூவிலாம் பார்த்துருப்பாரு. அதை வந்து ரிஜல் லைஃப்பில் நடக்கிறப்ப அவருக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கா. ஜிம்மோட க்யூட்டாக உட்காந்துருக்காங்க. இப்போ டிக்கெட் வந்துட்டு எடுக்கணும். ஜிம் பார்க்குறாங்க. டிக்கெட் எடுக்கணும். ஜிம்மு சொல்கிறாங்க நான் எடுக்கிறேன். ஜேகே சொல்கிறாங்க. சிம்மில் ஓகே சொல்கிறாங்க. காரு சொல்கிறாங்க. டிரைவர் சொல்கிறாங்க. ஜேகே சொல்கிறாங்க ஜிம்முக்கு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது பிடிச்சிருக்கு. இப்போ நம்ம ஜேகே ஜிம்மில் ஹேண்ட் ஹோல்ட் பண்ணுறாங்க. ஜிம் அந்த ஹேண்ட் வந்து 2 ஹேண்டை சேர்த்து ஹோல்ட் பண்ணிக்கிறாரு. இப்போ அவர் ஒரு ஹேண்டுக்குள்ளே 2 ஹேண்டுமே வச்சுறாரு. ஜேகே எப்படி சொல்கிறது எல்லாம் பிடிச்சிருக்கு. ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் எப்பவும் ஒர்க்கு டிப்ரெஷன் இது மட்டும்தான் ஜேகே லைஃப்பில். ஆனால் எனக்கு இதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அவருக்கு. ஜிம்முக்கு எப்பவுமே எப்படின்னா அவர் லைஃப் என்ஜாய் பண்ணணும். அவ்வளோ தாண்டி காலேஜ் விட்டு வீட்டை எப்படியாவது அவங்க அப்பாவுக்கு தெரியாமல் எஸ்கேப் ஆகணும். அவங்க பாடி கார்ட்ஸ்க்கெல்லாம் சீட் ஏமாற்றிட்டு எஸ்கேப் ஆகணும்னு நினைப்பாரு. அவங்களும் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தா எதுவுமே தோணலை. எனக்கு எல்லாமே டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. எம்ஜிட் பார்க்குறாங்க. டே கொஞ்சம் போனால் ஜிம்மு மாறிடுவாங்க சொல்கிறாங்க. மாமோட மாறிடுவான்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்முக்கு எதுவும் தெரியல. அவருக்கு ஜேக்கெட் ஷோல்டர் சாஞ்சிக்கணும் ஆசையாக இருக்குது. அவர் கிட்டே போகிறாரு. ஜேக்கி இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக வராங்க. ஜிம் பண்ணி ஜேக்கெட் செஸ்ட்டில் சாஞ்சிக்கிறாங்க. எதுவுமே சொல்லாமல் காய் சும்மா திரும்பி பார்த்துட்டு போகிற அம்மாடி ஜேக்கி காய் கொஞ்சம் ஷாக்கிங் ஆகுது. எனக்கு இப்படி பார்த்ததே கிடையாது. இந்த மாதிரி ஜேக்கி இப்படி இருப்பார் நினச்சி கூட பார்த்ததில்ல. அவர் இருந்த ஒரு என்ன அப்படி கோல்டு அவர் ஆறா அப்படி இப்படி இருப்பார். ஆனால் இந்த மாதிரி பார்க்குறப்ப அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சென்டிமெண்ட் ஷாக்கிங் அது ஹாப்பினஸ் தான் ஆச்சு. இப்போ நான் அப்படி இருக்கும். சார் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம ஜேவை பார்த்து வெளில விண்டோஸை பார்த்துட்டு வந்துருக்காரு. ஐயோ இது
மறக்கிறது ரொம்ப இந்த பையனை வந்து இப்போ லவ் பண்ணி மறக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப காய் பார்த்துருக்காங்க. இது மடங்குற ஃபிகரும் இல்லை, ஆனால் மடிக்கிறது ஆகணும் சொல்லிட்டு காய் நினச்சிட்டு இருக்காங்க. சரி அப்படி சொல்லக்கூடாது, எனக்கு லவ் பண்ணுற பர்சனை மடக்கு நான் சொல்லிட்டு தப்பு. எப்படி சொல்கிறது, இம்ப்ரெஸ் பண்ணணும் சரியா, நம்ம லவ் பண்ணுற பர்சனை இம்ப்ரெஸ் பண்ணணும், அவன் மனசு இடம் பிடிக்கணும். அப்புறம் வந்து நிறைய அப்படி ஜெயிக்க காய் நினச்சிருக்காங்க. இப்போ நம்ம ஜிமின் ஜெக்கி வந்து சாஞ்சிருக்காங்க. அது ரொம்ப பிடிச்சிருக்கு. 2 பேர் அவரோட ஹார்ட் பீட்டை அவர் ஃபீல் பண்ண முடியுது. நம்ம ஜிம்முக்கு வந்து ஜெக்கியோட ஹார்ட் பீட் கேட்குது. ஜெக்கிக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒரு மாதிரி பார்த்துருக்காங்க. ஃபைனலாக அவங்க ஸ்டாஃபும் ஒரு ஜிம் பார்க்குறாங்க. ஜெக்கியை ஃபஸ்ட்டு இறங்குறாங்க. பாஸ் பிடிச்சி 2 பேர் கீழே இறங்குறாங்க. ஜிமின் தாங்கிட்டு அவர் பார்க்குறாங்க. ஜங்கு சிறப்பு சொல்கிறாங்க. வெளில போகணும் சொல்கிறாங்க. எங்கே போகணும் ஜெக் கேட்குறாங்க. அதே சொல்கிறாங்க. இப்போ கரெக்டாக டிரைவர் காலத்துக்கு நிறுத்திடுறாங்க முன்னாடி. இப்போ நம்ம ஜெக்கி வந்துட்டு பாஸ் சொல்கிறாங்க. இப்போ 2 பேர் காரில் உட்காராங்க. வீட்டுக்கு கூட போகல. பேக் எடுத்துட்டு அப்படியே உட்காராங்க. காய் பண்ணி நானும் சொல்கிறாங்க. என் வீட்டுக்கு போக சொல்லி போயிடறாங்க. என் வீட்டுக்கு போக நானும் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் தான் அவரும் சொல்கிறாங்க. வேண்டாம் நம்ம போகலாம் சொல்லி ஜெக்கி கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ ஜிமின் ஜெக்கி ஃபர்ஸ்ட் டைம் வந்து பீச்சுக்கு தான். ஜெக்கி பார்க்குறாங்க. பீச் தான் பிடிக்குமா? பிடிக்கும்னு சொல்கிறாங்க. நான் ப்ளே பண்ண சொல்கிறாங்க. இப்போ ப்ளே பண்ண சொல்கிறாங்க. எனக்கு ஜிம்முக்கு ரொம்ப ஆசை ப்ளே பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ ஜிம் போய்ட்டு ஃப்ரீடமாக ப்ளே பண்ணுறேன். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட வருவார். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் அவர் தான் இருக்காரு. அவர் ஜெக்கி கூட இருக்காங்க. நீங்கள் வரலையா சொல்கிறாங்க. நீ ப்ளே பண்ண சரியா சொல்கிறாங்க. ஏன் தண்ணியில் பயமா சொல்கிறாங்க. எனக்கு தண்ணியில் பயமா ஜிம் கேட்குறாங்க. யாரை பார்த்து கேட்குறா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஜெக்கி இறங்கி வராங்க. எனக்கு பயம் இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. எனக்கு ஆக்சுவலாக சீ வாட்டர் பிடிக்காது சொல்கிறாங்க. அப்படி சொல்லக்கூடாது ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ப்ளே பண்ணுமா சரி ப்ளே பண்ணுறாங்க. ஜெக்கி ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜெக்கி ஜிம் தூக்கி தப்புன்னு தண்டை போட்டுறாங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப ஹாப்பி ப்ளே பண்ணுறாங்க 2 பேருமே. என் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் வருவேன்னா இப்போ ஃபஸ்ட் டைம் கூட இருக்கா சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் எனக்கு எந்த ஒரு பர்சன் பிடிக்குதுன்னு ஃபஸ்ட் டைம் அவங்களை கூட்டிகிட்டு போகணும்னு நினைக்கிறது பீச்சுக்கு தான் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அது இப்போ பீச்சில் இருக்காங்க 2 பேர் ஹாஃப் இப்போ வரைக்கும் தண்ணி இருக்குது. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. உனக்கு என்ன பிடிக்கும் சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. பிடிக்குமா கேட்குறாங்க. ஜிமின்டா அதே சொல்கிறாங்க. சொல்லிட்டாங்க. இப்போ ஒரு அளவு வந்து 2 பேரும் சேர்த்து தள்ளது கரையில் கூட்டிட்டு தள்ளிடுது. இப்போ 2 பேரும் கீழே பக்கம் சேர்ந்த மாதிரி விழுந்துருக்காங்க. இப்போ ஜெக்கி வந்து ஜிம்மில் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. அந்த டைம் கூட ஹோல்ட் பண்ணியிருக்காரு டக்குன்னு. ஜிம்முக்கு பிடிச்சிருக்கு எனக்கு அப்படி கூட ப்ரொடக்ட் நினைக்கிறாரு. ஜிம்மு பார்க்குறாங்க. பிடிக்கும் சொல்கிறாங்க. பிடிக்குமா பிடிச்சிருக்கா சொல்கிறாங்க. பிடிச்சிருக்கு ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி ரொம்ப ஹாப்பியாக சரி ஓகே சொல்லிட்டேன். ஃபைனல் ப்ளே பண்ணிட்டாங்க. வீட்டுக்கு போகலாமா சொல்லிட்டாங்க. போய்ட்டு வீட்டுக்கு வராங்க. ஜெக்கி தாங்க பாரு ஃபஸ்ட்டு போய்ட்டு குளிச்சிட்டு சரி நல்ல தண்ணி குளிச்சா தான் கரெக்டாக இருக்கும். இல்லைக்கா அழுச்சி வந்து போட சொல்லிட்டாங்க. ஆமாம் சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் போய்ட்டு குளிக்க போயிடுறாங்க. ஜெக்கி ஜிம்முக்கு ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டு அவர் வேறு ரூம் போய் குளிச்சுட்டு வெளில வந்துடுறாரு. இப்போ 2 பேரும் வந்துட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே வராங்க. அஜிமா சொல்லிட்டாங்க. என்ன பார்த்துட்டாங்க. எனக்கு சூப் வேணும் சொல்கிறாங்க. சூப்பா சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. ஏன்னா அஜிமா சூப் அவ்வளோ டேஸ்ட்டாக பண்ண மாட்டாங்க. ஆண்டி சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிறாங்க. நான் பண்ணுறேன் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. உங்களுக்கு பண்ண தெரியுமா சொல்கிறாங்க. பண்ண தெரியும் சொல்கிறாங்க. நான் பார்க்கவா சொல்கிறாங்க. நீ ஹோம்ஒர்க் இல்லையா சொல்கிறாங்க. இருக்குது தான் சொல்கிறாங்க. அதை பண்ண சொல்லி ஜெக்கி போயிடுறாங்க. இப்போ உட்காந்துருக்காங்க. க்யூட்டாக ஃபேஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. இப்போ ஜெக்கி போயிட்டு கிச்சனில் குக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த அஜிமாலாம் பார்க்குறாங்க. பாரு எப்போயாவது அவர் பிடிக்கலாம் குக் பண்ண ஃபர்ஸ்ட் டைம் அவங்க ஒய்ஃப்காக ஃபஸ்ட் பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் ஜெக்கி பார்த்து குக் பண்ணிருக்காங்க. ஜிம் பார்த்தா அங்கே ரைட் பண்ணிட்டு இருக்காரு. ஃபைனலாக நம்ம ஜிமின் தாண்டா இப்போ வந்துட்டு ரெட் பண்ணிட்டு ஜெக்கி சூப்பர் பண்ணிட்டுருந்தாங்க. சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஃபீட் பண்ணுங்க சொல்கிறாங்க. ஜெக்கிக்கு ஒரு மாதிரி இருக்குது. அது சொல்கிறாங்க. ஏன் ஃபீட் பண்ண மாட்டேங்களா ஜிமின் கேட்குறாங்க. ஜெக்கி தான் ஃபீட் பண்ணுமா சொல்கிறாங்க. சரி ஓகே ஜெக்கி அழகாக ஊதி விட்டு கடைசி ஃபீட் பண்ணி விடுறாங்க. இப்போ ஜெக்கி ஜிமின் பார்த்தா அவர் கேஷுவலாக இருக்காரு. ஜெக்கி பார்க்குறாங்க. அவர் ரசித்து பார்க்குறாங்க. எல்லாம் உரிமையாக கேட்குறாங்க. ஆனால் வந்துட்டு இன்டென்ஷன் வந்து வேறு ரொம்ப குட் வேல இருக்காது. இப்போ நம்ம ஜெக்கி பார்த்துருக்காங்க. அந்த பக்கம் ஜிம்முக்கு ஜெக்கி ஃபுல்லாக ஃபுட்டாக சூப்பராக ஃபிட் பண்ணுறாங்க. இப்போ பார்க்குறாங்க. எனக்கு சொல்கிறாங்க. திரும்பி பார்த்தா நமக்கு ஆயின்னு இருக்காரு. நீ சொல்கிறாங்க. நானும் இந்த விட்டு இருக்கா சொல்கிறாங்க. என்ன பண்ணிட்டு தான் சொல்கிறாங்க. ஒர்க் பண்ணிட்டு தான் சொல்கிறாங்க. சரிவா சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி தான் வந்துட்டு ஆண்டி சரி என்னப்பா சொல்கிறாங்க. காய்க்கு சூப் ஊற்றி கொடுங்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. உங்களுக்கு ஜிம் கேட்குறாங்க. எனக்கு என்ன சொல்கிறாங்க. உங்களுக்கு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் தான் அப்படியா பிடிக்காதா சொல்கிறாங்க. பிடிக்கும் எனக்கு வேண்டாம் சொல்கிறாங்க. சரி ஜிம் விட்டுறாங்க. இப்போ ஜெக்கி ஜிம்முக்கு ஃபுல்லாக ஃபிட் பண்ணி விடுறாங்க. ஜிம்மு பிடிச்சி முடிச்சிடாரு. இப்போ காய் பார்த்துருக்காங்க. இதெல்லாம் புதுசாக இருக்குது அவருக்குமே. இப்போ காய் தான் ஏன் ஜிமின்னு சொல்கிறாங்க. என்ன காய் சொல்கிறாங்க. சரி நான் உனக்கு கேட்பேன் சொல்கிறியா சொல்கிறாங்க. சொல்லு கேளுங்க சொல்கிறாங்க. உன்னோட ஆஃபீஸர் எப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீ என்ன அதே கேட்டுருக்கா சொல்கிறாங்க. அம்மா நீ பஸ்ஸில் வந்து அவர் பக்கத்தில் உட்காந்து அவர் பார்த்துட்டு இருந்த குறுக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. சரி நீ உன் ஜேக்கே பக்கத்தில் உட்காந்துருந்த நீ பார்த்தா சொல்கிறாங்க. நான் பார்த்தேன் சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. இங்கே பால் ஜிமி தப்பாட்டு எனக்கு அவர் பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. அச்சோ ரொம்ப நல்லவர் அவருக்கு அந்த மேலே பேச பிடிக்காது சொல்கிறாங்க. அவனுக்கு எனக்கு அந்த மேரேஜ் ஆகணும்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிறாங்க. அதனால சொல்கிறாங்க. நீங்களா ஜிம் காய் டாக்டர் பாட்டு பார்க்குறாங்க. காய் பார்க்குறது என்னன்னு சொல்லிட்டு ஏன் டாக்டர் கேட்குறாங்க. இல்லை வீசார் எவ்வளோ அழகாக இருப்பாரு உங்களை போய் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி ஒரு மாதிரி எடுத்துருக்கேன் அவனுக்கு எனக்கு குறைச்சி கேட்குறாங்க. அப்படி இல்லை அவருக்கும் டேஸ்ட்டு சொல்கிறாங்க. இப்போ காய்க்கு பேச மாதிரி போயிடுச்சு. இப்போ ஏன்னாலும் இல்லையா கேட்குறாங்க. இப்போ நம்ம காய் ஜெக்கி பார்க்குறாங்க. டே அவங்க சும்மா கூட சொல்ல சொல்கிறாங்க. ஜிமிந்தா அமைதியாங்க ஜிமிந்தா வந்துட்டு இல்லை உங்களை மாதிரி பசங்க பிடிக்காது சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் பிடிக்காது அவர் வேறு மாதிரி வச்சுக்கிறார். சரியா அவர் ஐடியல் டைப்பே வேறு சொல்கிறாங்க. ஏன்னா சொல்கிறாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா டேமின்னு சொல்கிறாங்க. டேமின் ஆமாம் இந்த ஐடியல் சொல்கிறாங்க. ஆமாம் பார்த்துருக்க ரொம்ப ஹார்ட்டாக இருப்பான் சொல்கிறாங்க. ஆமாம் அவர் தான் ஒரு ஐடியல் டைப் சொல்கிறாங்க. ஏதோ சொல்லணும்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன மாதிரி பசங்க பிடிக்காது சொல்கிறாங்க. பிடிக்காது சொல்கிறாங்க. என்ன பண்ணால் பிடிக்கும் அப்படி கேட்குறாங்க.
ஜெக்கி பார்க்குறாங்க. ஜெக்கி ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் டீஸ் தான் பண்ணுறாரு நம்ம காயை. அது என்ன பண்ண பிடிக்கும் சரி பார்க்குறாங்க. ஏதாவது ஒன்று தான் சரி பண்ணலாம், மொத்தமே சரியில்லையே சொல்கிறாங்க. மொத்தமாகவே சரியில்லை சொல்லிட்டு காய் அவரே பார்த்துட்டு அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீ என்ன சொல்கிற ஜிம்மி, நான் மொத்தமாகவே சரியில்லையா சொல்கிறாங்க. ஆமாம் அவருக்கு பிடிச்ச மாதிரி வாங்கினாக்கா சொல்கிறாங்க. காய் பார்க்குறாங்க என்ன பண்ணணும் சொல்லிட்டு யோசிச்சுருக்காரு என்ன சொல்ல போகிறான்னு சொல்லிட்டு. ஜிம்மி தான் வந்துட்டு பேச நீங்கள் சொல்லி பாருங்க ஓகேவா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க நீங்கள் சொல்லி பாருங்கள், அவர் சொல்லுவார் சரியா சொல்கிறாங்க. அவர் சொல்லுவார் என்ன சொல்லுவார் சொல்கிறாங்க. நீங்கள் சொல்லி பாருங்கள் அவர் சொல்லுவார் ஜிம்மி சொல்கிறாங்க. இப்போ நம்ம காயும் சரி சரி ஓகே சொல்லிட்டு போயிட்டு ஃபேஸ் மாஸ்க் எடுத்து போடுறாங்க. இது போட்டு பார்ப்போம். இப்போ ஃபேஸ் மாஸ்க் எடுத்து போட்டுக்கிறாங்க. ஏன்னா நாளைக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் சொல்லி ஜிம் ஜெக்கி காய் போய் படுத்துறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறீங்க ஏன் டீஸ் பண்ணுறா சொல்கிறாங்க. ஜிம் மாஸ் என்ன சொல்கிறாங்க. ஏன்னா ஜெவப் சார் இது வரைக்கும் லவ் பண்ணுற பற்றி யோசிச்சுக்காரு. ஏன்னா எவ்வளோ பேர் கன்ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க. அவர் திரும்பி கூட பார்க்க மாட்டார். அவர் வேறு டைப் அவருக்கு ஒரு ட்ரீமோட இருக்க சார். ட்ரீமோட ஆமாம் ட்ரீமில் இருக்க போல அதில் கண்டிப்பாக ஒரு அக்செப்ட் பண்ண தெரியல. அதனால இப்படி சொன்னேன் ஒரு ஃபீலிங்ஸ் சொல்லிட்டாக்கா அவன் சார் ரொம்ப காட்டாயிருலாம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க அப்படி சொல்லிட்டு அம்மான்னு சொல்கிறாங்க. ஆனால் சொல்கிறாங்க காய்க்கு என்ன குறைச்சது காய் ரொம்ப அழகாக இருக்காரு சொல்கிறாங்க. அப்படி அவன் காய்னா ரொம்ப அழகாக இருக்கு சொல்கிறாங்க. அண்ணனா ஆமாம் ரொம்ப அழகாக இருக்காரு. ஆனால் ஜெயோப்பியா வந்து ஹட் பண்ணக்கூடாதான் சொல்கிறாங்க. ஓ அப்படியே அம்முன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ஜிம் ஜெக்கி அமைதி இருக்காங்க. இப்போ இல்லை ஜெக்கி தான் சொல்கிறாங்க. சரி அதே டேமின்னு சொல்கிறாங்க. டேமின் வந்துட்டு அதான் நீங்கள் பார்த்துருப்பீங்களா நீங்களா அவங்க கண்டிப்பாக பார்த்துருப்பீங்களா ஒரு மாடல் அப்புறம் ஒரு ஐடல் ரொம்ப அழகாக இருப்பில்ல ஹார்ட்டாக சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. எந்த அளவுக்கு ஜெக்கிக்கிறாங்க எந்த அளவுக்குன்னா ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. ஜெக்கி பார்க்குறேன் ஜெக்கி ஜிம்மி பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஜிம் சுற்றி பார்க்குறேன் யாருமே இல்லை. ஜிம்மி இப்போ ஜெக்கி லைட்டாக புஷ் பண்ணுறாங்க அந்த சோஃபாவில். ஜெக்கி பார்க்குறேன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் உங்கள் அளவுக்கு இல்லை சரியாக சொல்கிறாங்க. எனக்கு உங்கள் அளவுக்கு அவங்க ஹார்ட்டாக இல்லை ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கிக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்புறம் சொல்கிறாங்க ஜிம் தான் இப்போ ஜெக்கி மேலே அழகாக விட்டு லைட்டாக இருக்காங்க. இப்போ ஜெக்கி அப்படி ரொட்டேட் பண்ணிட்டு பார்க்குறாங்க. என் அளவுக்கு ஹார்ட்டாக இருக்க மாட்டாங்களா. அப்போ நான் ஹார்ட்டாக இருக்கேன். ஜிம்க்கு ஜெக்கி கேட்குறாங்க. ஆமாம் நீங்கள் ஹார்ட்டாக இருக்கீங்க சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறேன் எனக்கு பீச்சில் உங்கள் ஷர்ட் வந்து விட்டாந்துச்சு அப்போ பார்த்தேன். அப்போ அக்கா அவ்வளோ ஹார்ட்டாக இருங்க ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. சோனி சைட் அடிச்சா ஆமாம் என் ஹஸ்பண்ட் சைட் அடிக்க பர்மிஷன் கேட்கணுமா ஜிம் கேட்குறாங்க. எனக்கு எல்லாம் அடிச்சிருக்கு சரியா ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க டோட்டலி மைண்ட் ஒன்லி ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அப்படி அப்போ நீ சொல்கிறாங்க நான் வந்து சொல்கிறாங்க. அப்போ நீ எனக்கு என்னோட தானே சொல்கிறாங்க. நான் உங்களோட தான் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கிக்கு ஹாப்பியாக இருக்குன்னு பார்க்குறதுக்கு எனக்கு ஷார்ட் பீரியடில் ரொம்ப அழகாக அப்படி ரொம்ப க்யூட்டாக பேசிக்கிறாங்க. எனக்கு அவருக்கு தப்பான இன்டென்ஷன்லாம் அவங்க பேசிக்கிறதுல ரொம்ப க்யூட்டாக அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி ரொம்ப டீசெண்டாக ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே இப்போ நான் ரூம் இப்போ பார்த்து உட்காந்து சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. இப்போ விவாசம்னு சொல்கிறேன். அப்புறம் ஜெக்கி ஓகே போக சொல்கிறேன். ஜிம் இந்த புக்ஸோட ஓடி போயிடாரு. அவருக்கும் பிடிச்சிருக்கு ரொம்ப ஹாப்பியாக. இந்த பக்கம் ஜெக்கி உட்காந்து காய் வராங்க. ஜெக்கியை சொல்லிட்டாங்க. ஜெக்கி பயந்து போயிறாங்க. ஒரு செகண்ட் மாஸ்க் பார்த்துட்டு என்னடா இது கேட்குறாங்க. ஃபேஷியல் மாஸ்க்லாம் சொல்கிறாங்க. அதில் எந்த கலர் வாங்க சொல்கிறாங்க. அந்த கலர் தான் சரியாக சொல்கிறாங்க. இப்போ சொல்கிறாங்க ஏண்டா உண்மையாக ஜிம்னு சொல்கிற மாதிரி எனக்கு நான் சொன்னால் பாருங்க பிடிக்குமா சொல்லி கேட்குறாங்க. எனக்கு அப்புறம் தெரியும் சொல்கிறாங்க. யாரும் சொல்கிறாங்க ட்ரை பண்ணி பார்த்தா ஜெக்கியும் போயிடறாங்க ரூமுக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு தாங்க இப்போ போல் நம்ம ஜிம் டேட் இருக்காங்க. காய் பார்க்குறேன் போலமா சொல்லிட்டு ஜிம் பார்க்குறேன். நீ இன்னைக்கு இவ்வளோ அழகாக இருக்கா ஜிம் சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறேன் நீயே சொல்லிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ ஓகே தான் சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் வச்சோ அவசரப்பட்டு சொல்லிட்டு நீ நினைக்கிறாங்க. இந்த ட்ரெஸ்ஸு சொல்கிறாங்க போய் சொல்லாது நீ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் ட்ரெஸ் தான் வருவான்னு சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ என் கூட வரணுமா வருவான்னு சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி தான் ஜிம் சொல்கிறாங்க. ஜிம் காசு சொல்கிறாங்க. நீ காரில் போகிறோம் சொல்கிறாங்க. காரில் சொல்கிறாங்க. இப்போ என்ன சொல்லி கூப்பிட்டா சொல்கிறாங்க. ஜங்கா சொல்கிறாங்க. ஜங்கா ரொம்ப நல்லா இருக்கே ஜெக்கி சொல்கிறாங்க. இப்போ நம்ம காரில் போகிறோம் மாமன்னு சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறேன் பஸ்ஸில் போகிறேன்டா சொல்கிறாங்க. நீ பஸ்ஸில் காய் தான் வந்துட்டு ஜெக்கி தான் வாங்க போகலாம் சொல்லிட்டு காரில் போயிடுறாங்க. ஜெக்கி இப்போ காய் பார்க்குறாங்க. சரி ஓகே நம்ம ஒரு பஸ்ஸில் போகிறோம் சொல்லி பஸ்ஸில் போகிறாங்க. பார்த்துருக்கு ஜெவப் வரவே இல்லை. கடவுள் வேணா வரல சொல்லி பார்த்துருக்காங்க. ஜெவப் பைக்கில் ஓட்டுறா ஓகே அடிக்கடி பைக்கில் வருவார். டைம் எல்லாம் பஸ்ஸில் வருவார். இப்போ நம்ம ஜெவப் எப்படின்னா காய் வந்துட்டு பஸ்ஸில் வந்துட்டு இறங்குறாரு. அந்த காலேஜ் ஸ்டாப்பில் கரெக்டாக காய் ஜெவப் பைக்கில் வந்து இறங்குறாங்க. இப்போ நம்ம ஜெவப் அங்கே பாருங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஜெவப் திரும்ப என்ன சொல்லிட்டு என்ன வேணும் கேட்குறாங்க. நீங்கள் ஜிம் டிரைவர் தான் சொல்கிறாங்க. காய் கொடுக்க ஜிம் டிரைவராக சொல்கிறாங்க. ஆமாம் நீங்கள் ஜிம் டிரைவர் தானே சொல்கிறாங்க. இப்போ கரெக்டாக அந்த பஸ்ஸில் எவனிச்சுட்டு வந்துருப்பாங்க சிரிக்கிறாங்க. ஆமாம் அவங்க என்ன நீங்கள் டிரைவர் தானே சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் தான் சரி ஓகே டிரைவர் வந்துட்டு போகிறேன் நான் கூட பேசணும்னு சொல்கிறாங்க. என்ன பேசணும்னு சொல்லிட்டு ஜெவப் கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க பேசுங்க எனக்கு டைமுக்குள்ளே போகணும் அப்படி சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க காலேஜுக்குள்ளே போகணும் சார் சொல்லுங்கள் சொல்கிறாங்க. அப்புறமா காய் தான் சுற்றி பார்க்குறாங்க. எல்லாம் எப்படியாக்க பசங்க போயிட்டுருக்காங்க. ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க சொல்கிறாங்க. சரி ஜெகப் வெயிட் பண்ணுறாங்க. 2 மினிட்ஸ் எல்லாம் உள்ளே போயிட்டாங்க. பாருங்க எல்லாம் உள்ளே போயிட்டாங்க. உள்ளே போகணும்னு சொல்லிட்டாங்க. டக்குன்னு நம்ம ஜெகப்பில் காய் தாண்டா ஜெகப் நில்ட் பண்ணுறாங்க. என்ன பண்ணுற சொல்லிட்டு ஹாப்பி வில்லி மாறிமே சொல்கிறாங்க. என்ன ஜெகப் கேட்குறாங்க. ஹாப்பி வில்லி மாறிமே கேட்குறாங்க. வில்லி மாறி என்ன பேசுகிறா கேட்குறாங்க. நான் ஒரு ப்ரொஃபஸர் வைப்பேன் நீ யார் ஃபஸ்ட்டு ஒரு டிரைவர் தான் சொல்கிறாங்க. ஏன் டிரைவர் அந்த லவ் பண்ணக்கூடாதா கேட்குறாங்க. காய்க்கு ஒரு ஜெகப் மாறி அதை சொல்கிறாங்க. டிரைவர் அந்த லவ் பண்ணக்கூடாதா கேட்குறாங்க. ஜெகப் எதுவும் சொல்லலை அப்படி சொல்லலை எனக்கு ஜெவப் அந்த மாதிரி பார்க்க ஒரு பர்சன் கிடையாது நான் அப்படி இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க இப்போ நம்ம காய்மத்தோட ஐடென்டி வந்துட்டு பேச சொல்லலை அவர் ஹைட் பண்ணுறாரு. ஏன் டிரைவர் லவ் பண்ணக்கூடாதா எனக்கு பிடிக்கலையா ஆசை கேட்குறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்க ஜெகப் பார்க்குறாங்க பாரு அப்படி இல்லை எனக்கு யாரும் தெரியாது நேற்று பார்த்தேன் நீ ஜிம் டிரைவர்னு சொன்னேன் இன்றைக்கி பார்க்குற லவ் பண்ணுறேன்னு சொல்கிறேன் அப்புறம் எப்படி பிடிக்கும் சொல்கிறாங்க. சரி ஓகே டைம் எடுத்துக்கோ நான் கன்ஃபர்ஸ் பண்ணுறேன் ஓகே அவ்வளோதான் எனக்கு பிடிச்சிருக்கு நான் லவ் பண்ணுறேன்
எவ்வளோ பேர் அழகாக இருப்பாங்க சரியா, ஐடலாக இருப்பாங்க, அழகாக இருப்பாங்க. அதெல்லாமே வந்துட்டு எப்படின்னாக்கா அது வேறு சரியா, அதில் கேமராக்கு முன்னாடி வேறு மாதிரி இருப்பாங்க, ஆப்ஷனில் வேறு மாதிரி இருப்பாங்க சரியா சொல்கிறாங்க. எல்லாருமே அப்படி தான், ரியாலிட்டி அப்படி தான் சொல்லி ஜெகம் சொல்கிறாங்க, கரெக்டாக தப்பு இல்லை. ஆனால் அவங்க மேபி கமிட்டட் கூட இருப்பாங்க சரியா, சொல்ல மாட்டாங்க ஸ்டேஜில். அதனால நீங்கள் அவங்க சிங்கிள் நினச்சிக்கிட்டு அவங்க மேலே ஃபாலோடாதீங்க. சரி நம்ம இது டேரக்டாக டேமில் பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம சரி பார்க்குறேன், இப்போ யாரை சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. இல்லை சொல்கிறேன், நிறைய பசங்க வந்துட்டு லவ் பண்ணுறாங்க, ஐடியில் வந்து லவ் பண்ணிவிட்டு வாசல் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிக்கிறாங்க. ஓகே அதான் சொன்னேன், நீங்கள் அப்படியே நினைக்க ஓகேவா, நீங்கள் பாருங்கள், ரசிக்கலாம், சப்போர்ட் பண்ணலாம், சரிக்கலாம், தப்பில் ஓகேவா. அதை தாண்டி அவங்க தான் உலகம் நினச்சிட்டு வாழ்ந்துடாதீங்க சரியா. காய் சொல்கிறாங்க, உங்கள் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க. உங்களுக்கும் ஒரு பர்சன் இருப்பாங்க, உங்களுக்கு கண்ணு போல எப்படின்னா உங்களுக்கு பூ போல பார்த்துக்கிறதுக்கு ஒரு பர்சன் கடவுள் வந்து உங்களுக்கு அனுப்பி வச்சிருப்பாங்க. நீங்கள் தான் உங்கள் கண்ணு தர நல்லா பார்க்கணும், உங்கள் கண்ணு முடியாமல் அவங்க இருப்பாங்க அப்படி சொல்லிட்டு காய் சொல்ல சிவப்பு புரியவே புரியாமல் பார்த்துருக்காங்க. ஏன்னா ப்ரொஃபஸர் இருந்தால் கூட பேச அவர் புரியல. இப்போ நம்ம சிவப்பு பார்க்குறேன், இப்போ என்ன சொல்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. நான் லவ் பண்ணுறவங்கள சரியா, நீங்கள் டைம் எடுத்துக்கோங்க ஓகே சொல்கிறாங்க. நீங்கள் எப்போ பார்த்தீங்கன்னு கேட்குறாங்க. நேற்று தான் சொல்கிறாங்க. நேற்றுப்பா லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டு கேள்விப்பட்டதில் சொல்கிறாங்க. இப்போ ஜெயகப் பார்க்குறேன் அது சொல்கிறாங்க. லவ் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் ஓகேவா, உங்களுக்கு பார்த்ததும் பிடிச்சிருக்கு. ஆனால் உடனே சொல்லணும் ஒன்றும் இல்லை, நான் இப்போ சொல்கிறேன், நீங்கள் வந்துட்டு பாருங்கள், நமக்கு டேட் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லை கூட நான் டெய்லி உங்களுக்கு ஃபாலோ பண்ணி வருவேன், அப்படின்னா உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் ஓகேவா சொல்கிறாங்க. உங்களுக்கு பிடிக்கிறப்போ நம்ம அதுக்கு பேசிக்கலாம் ஓகேவா. அது காய் சொல்கிறாங்க. ஆனால் நல்லா யோசிச்சுக்கோங்க ஓகேவா. இந்த ஐடியல் அவங்களாம் வந்துட்டு சிதாக மாட்டாங்க ஓகேவா. நம்மளுக்குன்னு நம்ம ஒரு சில இது இருக்கும், அதை வச்சு பார்த்துக்கோங்க சரியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெவ் பார்க்குறேன் என்ன சொல்கிறாங்க. ஆமாம், நம்ம கரியருக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி அப்படி இருக்கலாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெவ் பார்க்குறேன், அவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தானே, செகண்ட் இவர் வந்துட்டு டிரைவர் தானே சொல்லிட்டு அவர் நினைக்கிறாங்க. ஓகே இவங்க கரெக்டாக தான் இருப்பாங்க. ஜெவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி உனக்கு பற்றி எனக்கு தெரியாது சொல்கிறாங்க. இங்கே பாரு பேபி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஒரு பேப்பர் தராங்க, இது எல்லாமே பற்றி இருக்குது சரியா, எல்லாமே எழுதி வச்சிருக்கேன் படிச்சுக்கோ சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் எனக்கு கேரக்டர் சொல்லி படிச்சு எழுதி வச்சிருக்கேன் படிச்சுக்கோ சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒரு சில வைக்கஸ் வாங்கிட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் யோசிச்சு ரெண்டாட்டி பார்க்குறாங்க. அட பாவி, நான் கூட என்ன நினச்சேன், டம்மி பீஸ் நினச்சேன், அழகாக கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன்டா சொல்கிறாங்க. ஆமாம் நான் தான் நினச்சேன் டம்மி பீஸாக இருப்பான் அப்படின்னு நினச்சேன், பார்த்தாக்க இப்படி எல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிட்டானே சொல்கிறாங்க. அதுவும் ஆமாம் இப்படினாக்கா கரெக்டாக சொல்கிறேன் பார்த்தியா, ஐடியல் லவ் பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. ஆமாம் ஐடியல் லவ் பண்ணி மேட்ச் பண்ணால் தப்பு இல்லை சொல்கிறாங்க. ஏன் நார்மல் பர்சன் லவ் பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. இல்லைடா அது அவங்களுக்கு ஓகேனா ஓகே இல்லைன்னா சொல்கிறாங்க. நிறைய பேர் லைஃப் ஸ்பாயில் பண்ணிக்கிறாங்க, அவங்க தான் உலகம்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருக்காங்க சொல்கிறாங்க. நம்ம பேரண்ட்ஸ் இருக்காங்க, நம்ம ஃபேமிலி வேறு, நம்ம கரியர் வேறு, நம்ம லைஃப் எல்லாமே வேறு, அதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும் சொல்கிறாங்க. ஆமாம் ரியாலிட்டி வேறு அது வேறு சொல்கிறாங்க. கரெக்டு தான் ஏன்னு சொல்லி என்ன போயிடுறாங்க. இப்போ நம்ம காய் தான் ஃபைனல் லெவல் சொல்லிட்டு சொல்லிட்டு காயை கொக்கா சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி குதிச்சிட்டு இருக்காரு. பரவாயில்ல ஜிம் மார்னிங்க சொன்னால் அழகாக இருக்கு சொல்லிட்டு அப்பயும் கான்ஃபிடன்ட் வந்துருச்சு அப்படி சொல்லிட்டு நம்ம காய் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ அவருக்கு லவ்வுக்கு அழகாக பாருங்க என்ன சொல்கிறாங்க, மனசு போதும் அப்படி சொல்லிட்டு அது அந்தளவுக்கு கொஞ்சம் சுமாராக இருக்குது, நல்லா தான் இருக்கு. அம்மா சொல்லுவாங்க அடிக்கடி காய் அழகாக இருக்கு சொல்லிட்டு, ஈவன் ஆண்டி கூட சொல்லுவாங்க சொல்லிட்டு நம்ம காய் நினச்சிட்டு இருக்காரு. இப்போ நம்ம காய் ஃபைனலாக வெளியிட்டுருக்காரு. இந்த பக்கம் நம்ம ஜிம் ஜேக்கி இப்போ தானே அவங்க கார் போய் ரீச் ஆகிட்டு இருக்கோம். ஜிம் பார்க்குறாங்க ஜங்கா காய் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறோம் ஏய் சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டு தேங்க்யூ சொல்லிட்டாங்க. எதுக்கு ஜிம் கேட்குறாங்க. நான் நல்லா சொல்லிட்டேன் இப்போ சொல்லிட்டாங்க. ஜேக்கி பார்க்குறேன்டா சொல்கிறேன் இன்னைக்கு ஆமாடா சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜேக்கி தான் சரி ஜிம் எவ்வளோ போசையாக சொல்லிட்டாங்க. ஓகே பாய் ஜங்கா ஜிம் கூட போயிடாங்க. இப்போ நம்ம ஜெயிக்கவும் காய் கார் வந்து கேரளா நடந்துட்டு கேட்குறாங்க. அப்புறம் காய் நடந்து சொல்கிறாங்க. ஏன்டா எப்படியா தான் சொல்கிறாங்க. பின்ன அவரோட டைம் நினச்சி லைஃப் ஸ்பாயில் பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் டைம் நினச்சி ஐடியல் டைப் வரவா லைஃப் ஸ்பாயில் பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. கண்ணுக்குடி நான் ஒரு பர்சன்ட்டுக்கு தெரியுங்களா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெயிக்க பார்க்குறாங்க. உனக்கு கூட பேச தெரியுமா சொல்கிறாங்க. நானும் கூட நினச்சி எனக்கு பேச தெரியுமா எனக்கு தெரியல, ஆனால் லவ் வந்து தானாக வரும் போல எல்லாம் சொல்கிறாங்க. லவ் வந்து டைலாக் கூட தானாக வரும் போலடா சொல்கிறாங்க. வரும் சொல்லிட்டு ஜெயிக்க சொல்கிறாங்க. சரி என்ன விட்டு உன்னை பற்றி சொல்கிறாங்க. என்னை பற்றி என்னடா சொல்கிறாங்க. நான் நேற்று கூட பார்த்தேன் ஓகேவா நீயும் ஜிம்னு கியூட்டாக ஏன் சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் ஜஸ்ட் ஃப்ளட் பண்ணிட்டு இருந்தீங்க சோஃபாவில் அதானே பார்த்தேன். இப்போ நீங்கள் வேறு எதுவும் பண்ண போயிருப்பேன்டா சொல்கிறாங்க. அதுக்கெல்லாம் இப்போ வாய்ப்பு எடுத்துட்டு பண்ண மாட்டேன், அவன் சின்ன பையன்டா சொல்கிறாங்க. ஜஸ்ட் எனக்கு ப்ளே பண்ணுறேன் ஓகே பிடிச்சிருக்கா சொல்கிறாங்க. எனக்கு பிடிச்சிருக்கேன் ஒய்ஃப் என்று ஃப்ளட் பண்ணுறதும் நான் ஃப்ளட் பண்ணுற பிடிச்சிருக்கு. ஓகே இந்த ஃபீலிங்ஸ் எனக்கு ஃபஸ்ட் டைம் தான் இதுக்குள்ளே வரைக்கும் மட்டும் தான் தாண்டி எதுவும் இல்லை. ஆனால் இப்போ இது பிடிச்சிருக்க சொல்கிறாங்க. எனக்கும் பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க ஏன் ஜோப்பா சொல்கிறாங்க. ஓ ஹோப்பியா சொல்கிறாங்க. இப்போ இந்த ரெண்டு பேரும் ஆஃபீஸ் போகிறாங்க. சாரா ஃபர்ஸ்ட் ஆகிட்டு இது பக்கம் ஜிம்மில் அப்பா கால் பண்ணுறாங்க. ஜெகே சொல்கிறாங்க சொல்லுங்க அங்கிள் சொல்கிறாங்க. ஜிம்மு குட்டி வீட்டுக்கு ஒரு எப்பா கேட்குறாங்க. ஓகே அங்கிள் வர சொல்லிட்டு ஜிம் தான் ரெடி ஆகிட்டுருக்காங்க. இப்போ ஜிம் பார்க்க ஜங்கா எங்கே போனால் சொல்கிறாங்க. ஒரு சர்ப்ரைஸ் பேசுகிறாங்க. சர்ப்ரைஸ் சொல்கிறாங்க. சரி ரெண்டு பேர் வீட்டுக்கு போகிறாங்க. ஜிம் பார்க்க இங்கே கொண்டு வந்தீங்கன்னு சொல்கிறாங்க. பாருங்க அப்பா கோமா இருக்கிறவா சொல்கிறாங்க. நான் வரமாட்டேன் ஜிம் சொல்கிறாங்க. வா ஜிம் நான் வரமாட்டேன் சொல்கிறாங்க. நான் சொன்னால் கேட்க மாட்டேன் சொல்கிறாங்க. நான் கேட்பேன் இந்த விஷயத்தையும் கேட்க மாட்டேன் சொல்கிறாங்க. ப்ளீஸ் ஜிம் எனக்கு வாஸ் கூப்பிட்றாங்க. நான் வரமாட்டேன் ஜங்கா ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே தான் அழகா ஜிம் நான் காரில் பின் பண்ணுறாங்க. வரமாட்டேன் சொல்கிறாங்க. வரமாட்டேன் சொல்கிறாங்க. வரமாட்டியா ஜெகே கிட்ட போகிறாங்க. அதே சொல்லிட்டாங்க. வரமாட்டியா கேட்குறாங்க.
அதையும் சொல்கிறாங்க. எனக்கு இப்போ 2 பேரும் கார் ட்ரைவ் பண்ணியிருப்பாங்க. அந்த வீட்டுக்கு கூட கார் நிற்குது, கார் விட்டு இறங்கவே இல்லை. திரும்பி பார்க்குறாங்க. நானே சொல்கிறேங்க வரமாட்டியா சரி க்ளோஸாக போகிறாங்க. எனக்கு பயமாக இருக்குது. எனக்கு இது உடனே இப்போ நடக்கூடாது. எனக்கு இந்த கிஸ் இதெல்லாம் உடனே வேணாம் நினைக்கிறாரு இப்போது. சரிங்களா, அதை சொல்கிறாங்க வரமாட்டியா அஜய் கேட்டிருக்காங்க. நான் சொன்னால் கேட்க மாட்டியா அஜய் சொன்னால் கேட்க மாட்டேன். ஹஸ்பண்ட் சொன்னால் கேட்குறாங்க. அதுக்கு கேட்பான்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்ன கேட்குறாங்க. ஜிம் டக்குன்னு ஜெக்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இறங்கி ஓடி போயிடாரு அவங்க வீட்டுக்கு. இப்போ ஜெக்கெட் பார்க்குறாங்க. அவருக்கு மாதிரி இருக்குது. ஷோ ஜெக்கே அவங்க இறங்கி போகிறாங்க. இல்லை சொல்கிறாங்க. நான் போகிறேன் ஜிம் ஓடி போயிறாங்க. அப்போ ஜெக்கி தாங்க அப்புறம் ஒன்றா போகணும். இல்லை சொல்கிறாங்க. சரி ஜிம் நின்றுறாங்க. ஜெக்கி வந்து போய் ஆண்டவா ரொம்ப கிட்ட வந்துட்டு ஆட போயிடுறாங்க. டைட்டாக போலமா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க நான் ஹஸ்பண்ட் ஓகேவா மட்டும் ரைட் சைடில் இருக்குது ட்ரை ஆகாதா சார் ஜெக்கி சொல்கிறாங்க. இல்லை அமைதியாக வந்துருக்காங்க. க்யூட்டாக இருக்காரு பார்க்குறதுக்கு ஃபைனில். 2 பேரும் வீட்டுக்குள்ளே வராங்க. இப்போ ஜெக்கி ஜிம்ல அப்போ ரொம்ப ஹாப்பிட்டாங்க. ஜிம்மின் ஜெக்கே சொல்கிறாங்க. வீட்டுக்குள்ளே வராங்க. ஜிம் பார்த்தா உண்மையாக உட்காந்துருக்காரு. இப்போ ஜெக்கி வந்துட்டு அங்கிள் சொல்கிறாங்க. ஜெக்கி சொல்கிறாங்க தப்பா எடுத்துக்காதீங்க அவங்க கொஞ்சம் கோவமாக இருக்கான்னு சொல்லிட்டாங்க. பரவாயில்லப்பா சொல்கிறாங்க. இப்போ வந்து உட்காருறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் அப்போ தான் இங்கே பாரு ஜிம்மின் சொல்லலாம் சொல்கிறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. என்ன கோவமாக சொல்கிறாங்க. ஆமாம் கோவம் தான் சொல்கிறாங்க. கோவத்தை பாரு ஜிம்ல அம்மா ஜிம்மில் கிழிச்சாங்க. விட்டுங்க இருக்கு எனக்கு கிழிச்சிங்க ஜிம் சொல்கிறாங்க. ஏன்னா கிள்ளக்கூடாது ஜிம்ல அம்மா கேட்குறாங்க. கிள்ளக்கூடாது போய் சொன்னீங்களா சொல்கிறாங்க. நாங்கள் வந்து அவங்களை எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு நினச்சேன் ஆனால் சீட் பண்ணிங்களா சொல்கிறாங்க. சோ இல்லைட தங்கம் அதே சொல்கிறேன் நல்ல பர்சன்ப்பா ஜேகே எப்படி உங்களுக்கு சொல்லி மேரேஜ் பண்ணி தெரியலையா அதான் சொல்கிறாங்க. போங்கம்மா நான் உண்மையிலே கோவமா சொல்கிறாங்க. அப்படி சொல்லக்கூடாது கோவப்படக்கூடாது ஓகே அம்மா ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா அப்படி சொல்லிட்டேன். ஜிம்ல அம்மா ஜிம்ல ஹக் பண்ணுறாங்க. போங்க ஜிம்ல சொல்கிறாங்க. அப்படி சொல்லக்கூடாது ஓகேவாங்க பாரு ஜெக்கி ரொம்ப நல்லா பையன் தானே ஜெக்கி கொடுங்க ஹாப்பியெல்லாம் சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. டேட்லாம் போனீங்களா சொல்கிறாங்க. டேட்டாக ஜிம் பார்க்குறாங்க. அதான் பீச்சுக்கெலாம் போனீங்களே சொல்கிறாங்க. அதுவும் டேட் இல்லை நாங்கள் சும்மா ஃபன் பண்ண போனோம் சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் உனக்கு பிடிச்ச பசங்க மட்டும் தான் பீச்சுக்கு கூட்டிட்டு போவோம் என்ன கூட்டிகிட்டு போவேன் அதுக்கு ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு போவேன் அதுக்காக ஜெக்கி கூட்டிகிட்டு போனால் சொல்கிறாங்க. என் ஹஸ்பண்ட் பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி டெங்க பைட் பண்ணிக்கிறாங்க. ஜெக்கி ஜிம்மில் பார்த்து ரசித்து பார்த்துருக்காங்க. இப்போ ஸ்ட்ரிக்ட்டு தான் ரொம்ப பாசம் அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம ஜெக்கி தான் வந்துட்டு அங்கிள் சொல்கிறாங்க. ஜெக்கி சொல்கிறாங்க ஒன்றும் ஒரு பண்ணாதீங்க சொல்கிறாங்க. சரி ஓகே சார் இந்த பக்கம் ஜிம்மில் அம்மா பேசிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் ஜெக்கியும் ஜிம்மில் அப்பாவும் பேசிட்டு இருக்காங்க. ஃபைனல் ஜிம்மில் பார்க்குறாங்க. சரி ஓகே சாப்பிட்றே சொல்கிறாங்க. சொல்கிறாங்க ஃபுட்டில் வெரைட்டி வைக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இந்த ஃபுட்டு இவருக்கு பிடிக்காது இந்த ஃபுட்டை வைங்க ஹஸ்பண்ட் தான் ஜெக்கி இந்த ஃபுட்டை வைக்கிறாங்க. அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு. ஜஸ்ட் 2 வீக்ஸ் தான் மேரேஜ் ஆகிட்டு அதுக்குள்ளே இவ்வளோ புரிஞ்சிருக்காரு தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு ஜெக்கிக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. இது பிடிக்கும்ல உங்களுக்கு ஜிம்மில் எடுத்து வைக்கிறாங்க. இப்போ ஜெக்கி சாப்பிட சொல்கிறாங்க. 2 பேரும் சாப்பிட்ருக்காங்க. இப்போ சாப்பிட்டு பிடிச்சிட்டு ஜிம் தான் பார்க்குறாங்க. அம்மா நான் ரூம் போய் பார்த்துட்டு வரவா சொல்லிட்டேன். சம் திங்ஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. சரி போ பார்த்துட்டாங்க. ஜிம் போகிறாங்க. எனக்கு ஜிம்மில் அம்மா திங்ஸ்லாம் பேக் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஜிம்முக்கு. எனக்கு டிரைவர்லாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஜிம்மில் அவர் சம் திங்ஸ்லாம் மிஸ் பண்ணி போய் எடுக்கலாம் போயிருக்காங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஒரு நேரம் உட்காந்துருக்காங்க. இப்போ ஜிம்மில் அம்மா அப்போ ரூம் பேசிட்டாங்க. அப்போ ஜெக்கி வேணிச்சு போகிறாங்க. இந்த பக்கம் ஜிம் தான் இந்த ட்ரெஸ்ஸில் ரொம்ப மிஸ் பண்ணாங்க. ஜிம்மில் எடுக்கிறாங்க. ட்ரெஸ்ஸில் பார்த்து ரொம்ப க்யூட்டாக இருக்கு அழகாக இருக்குது. ரொம்ப ஷார்ட்டாக கொடுக்க ட்ரெஸ்லாம் வச்சிருக்காரு அவர். ஜிம் பார்க்குறாங்க. இந்த ட்ரெஸ் பிடிக்கும் ஜிம்மில் ஒவ்வொரு பேக் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ நம்ம ஜிம்மில் வந்து எல்லாமே நியூவாக வாங்கி கொடுத்துருப்பாங்க. இங்கே யூஸ் பண்ண கிளாஸ் எதுவும் கொடுத்துருக்க மாட்டாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. டோர் லாக் பண்ணிட்டாங்க. ஜிம் திரும்பி பார்க்குறாங்க. என்ன பண்ணுறீங்க சொல்கிறாங்க. சும்மா தான் சொல்கிறாங்க. ஜிம் சரி ஓகே சொல்லிட்டு ட்ரெஸ் பேக் பண்ணிருக்காங்க. இந்த டெலிவரி எடுத்துக்க வா ஜிம் பார்க்குறேன். பார்த்து ரூம் ஃபுல்லாக அவ்வளோ டெலிவரி இருக்குது. ஜெக்கி பார்க்குறது என்ன கேட்குறாங்க. வா இதெல்லாம் நான் டெலிவரி சரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் என் கூட வச்சுக்குவா ஜெக்கி ஜிம்னு கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு அது டெலிவரி பிடிச்சிருக்கே சொல்கிறாங்க. இது ஜிம் கேட்குறாங்க. அதோ இது சார் ஜெக்கி தான் மிரர் பக்கம் இருக்காங்க பாயிண்ட் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி வந்து ஜிம் பேக் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் பேக் அவர் ரொம்ப பிடிச்சிருக்கு. அது சொல்கிறாங்க. எனக்கு அது டெலிவரி ரொம்ப பிடிச்சிருக்காங்க. வச்சுக்குவா கேட்குறாங்க. இது உங்களுக்கு சொந்தமானது தானே சார் எனக்கு சொந்தமானது ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கு நான் கூட நினச்சி டைம் எடுத்து சொல்லிட்டு வரேன். என்னால் அப்படி சொல்லிட்டு எனக்கு ஃபீலிங்ஸ் கண்ட்ரோல் பண்ண தெரியல ஓகேவா. எனக்கு இவருக்கு சின்ன வயசுல அப்பா அம்மா கூட இருந்தது இல்லை. எனக்கு அவங்க பிஸ்னஸாக இருப்பாங்க. செகண்ட் எனக்கு சிப்ளிங்ஸ் கிடையாது யார் கூட இருந்தது இல்லை. அவங்க கூட மட்டும் தான் 2 வீக்ஸாக ஒன்றா இருக்குது. ஒரு ரிலேஷன்ஷிப் நாங்கள் ஒரு ஒய்ஃபாக ஒரு ஹஸ்பண்டாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அது எப்படி சொல்கிறா ஒரு ஒய்ஃபுன்ற தாண்டி ஒரு ஃப்ரெண்டு ஒரு வெல்விஷர் கம்ஃபர்ட் சோன் அப்படி தோணுது ஓகேவா. ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் கூட இருக்கும்போது சார் மேம் இந்த டெலிவரி பத்திரமா வச்சுக்குவா எனக்கு மட்டுமே வச்சுக்குவா கேட்குறாங்க. இந்த டெலிவரிக்கு டைம் எடுக்குமா அப்படி சொல்லி கேட்குறாங்க. இல்லை டெலிவரிக்கு டைம் எடுக்காதம்மா டெலிவரிக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்காம்மா. இதுக்கும் இந்த பனி கூட இருக்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கு சொல்கிறாங்க. பனி ஆமாம் இந்த பனி கூட இருக்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்ம கூட வந்து ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி ஹாப்பியாக இருக்குது. நிஜமாக சொல்கிறேன் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அப்பா சொல்லுவாங்க நான் எப்போ ட்ரபிள் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீ ட்ரபிள் ஆகும் நான் எப்போ ட்ரபிள் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. எனக்கு என் அப்பாவுக்கு தெரியாம காம்பவுண்ட் சவர் எதிர்க்கு குதிக்கிறாரு. செகண்ட் காலேஜ் கட்டிக்கிறாரு. இதெல்லாம் பண்ணால் அவர் என்ன சொல்கிறாரு சொல்கிறாங்க. உங்களோட கேரிங் தானே புரியுது. ஆனால் நான் ரொம்ப 2 வீக்ஸாக இருக்கான்னு சொல்கிறாங்க. 2 வீக்ஸாக எங்கேயும் எதுவுமே போகல சொல்கிறாங்க. எனக்கு போகணும்னு தோணல சொல்கிறாங்க. ஏன் கேட்குறாங்க. தெரியல ஜிம் சொல்கிறாங்க. உங்க கூட தான் இருக்கேன் போர் அடிக்க மாட்டேங்குது ஹாப்பியாக இருக்குது ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. பிகாஸ் நீ என்ன சொல்கிறாங்க. நான் கூட சொல்கிறேன் நீ லைக் பண்ணுறேன் நான் லைக் பண்ணுறேன் ஓகே 2 பேருக்கு ஒருத்தருக்கு பிடிச்சிருக்கு. செகண்ட் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறோம். அதனால அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீடம் தரேன் நீ போகணும் நான் சொல்கிறேன். ஆனால் நீ வந்துட்டு போகணும்னு நினைக்க மாட்டேன். அப்பா வந்து போகலாம் சொல்கிறாங்க. போகணும்னு தோணிருக்கோம் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்க சொல்கிறாங்க. எனக்கு நீ ஹாப்பியாக இருக்கணும் சேஃபாக இருக்கணும் ஓகேவா. அப்பாவுக்கு நீ சேஃபாக இருக்க மட்டும் நினச்சிப்பாரு. சன்ஃபுல் ஹாப்பினஸ்ன்றது எனக்கு பாருங்களேன். அப்பா என்ன நினச்சி பாருங்க. இந்த மாதிரி போனால் உனக்கு ஆபத்தில் மட்டும் நினச்சிப்பாரு ஓகேவா. ஆனால் 2 பேரும் ஈக்குவலாக கொடுப்பேன் ஓகேவா. உனக்கு லவ் கொடுப்பேன் கேர் கொடுப்பேன் உனக்கு சேஃப்டி ப்ரொடெக்ஷன் எல்லாமே கொடுப்பேன் ஓகேவா. ஜெக்கி சொல்கிறாங்க.
ஜிம்முக்கு ரொம்ப ஹக் பண்ணுது. நிஜமாக சொல்கிறாங்க. ஜிம் ஹக் பண்ணிக்கிறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஜாங்க்கா சொல்கிறாங்க. அப்படி ஆமாம், ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, பிடிச்சிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் எப்படி இருக்கலாமா ஜிம் கேட்குறாங்க. செக்கி பார்க்குறாங்க. கண்டிப்பாக சொல்லிட்டு 2 பேரும் ஒருத்தர் ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்போ இடத்துக்கு கேட்குறாங்க. இதெல்லாம் நம்ம ஃபியூச்சரில் கிட்ஸ் ப்ளே பண்ணுவாங்க. சரியா சொல்கிறாங்க. ஃபியூச்சரில் கிட்ஸ் அவங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. ஃபியூச்சரில் கிட்ஸ் அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் சொல்லிட்டு வருவாங்களா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. அப்போது அவங்க அம்மா சைல்டுஹுட்டில் ப்ளே பண்ண டாய்ஸ் வச்சு ப்ளே பண்ணுவாங்க சொல்கிறாங்க. நான் அப்படியே அவங்க தரேன் சொல்கிறாங்க. ஆச்சு என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஷை ஆகிடுது. வாமா சொல்கிறாங்க. அதுக்காக எவ்வளோ வருஷம் இருக்குது சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜெக்கி சொல்கிறாங்க. அவ்வளோ வருஷம் இல்லையே சொல்கிறாங்க. ஏன் ஜிம் கேட்குறாங்க. அவ்வளோ வருஷம் எடுக்க நினைக்கிறேன் சொல்கிறாங்க. அப்படி அவங்க சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. பார்க்கலாமா சொல்கிறாங்க. பார்க்கலாம் சொல்கிறாங்க. சரி ஓகே ஜெக்கி இப்போ 2 பேருமே லக்கி வராங்க. ஜிம்மில் அப்பா ரொம்ப ஹாப்பி சென்ட் பண்ணுறாங்க. இப்போ 3 மந்த் ஆஃப்டர்டா ஜிம் பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்க. நீ ஏன் சோகமாக இருக்கா ஜிம் கேட்குறவா ப்ளே பண்ணலாம். அது ஜிம் தான் கேம் ப்ளே பண்ண கூப்பிட்றாங்க. அந்த டிவி ஒரு கேம் ப்ளே பண்ணுவாங்களா ரிமோட் வச்சு அது சொல்கிறப்ப ஜெக்கி பார்க்குறாங்க. ஆமாடா ப்ளே பண்ண கூப்பிட்றேன் ப்ளே பண்ணுறா சொல்கிறாங்க. அப்புறம் ஜெக்கி பார்த்து ஒர்க் பண்ணுறாங்க லேப்டாப்பில். நான் ப்ளே பண்ணுற மூலையில் இல்லை சொல்கிறாங்க. ஏன் என்னாச்சு ஜெக்கி கேட்குறாங்க. அந்த ஹோப் இப்போ இருக்கா நாம சொல்கிறாங்க. 3 மந்த் ஆகிடுச்சு. ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேங்கிறா சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் டெய்லியும் படிச்சுட்டு இருக்கேன். என்னெல்லாம் பண்ணுறேன் அவனுக்கு பிடிக்கவே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஒருவேளை எப்படி இருக்குமோ ஜிம் கேட்குறாங்க. எப்படி வச்சிருக்காய் கேட்குறாங்க. இல்லை இன்னைக்கு ஒரு பாசம் நான் ஜெகோப் என்கிட்ட கன்ஃபியூஸ் பண்ணாங்க. அந்த பையனை பிடிச்சிருக்குமோ சொல்கிறாங்க. யார் அப்படி காய் கேட்குறாங்க. அவர் பேர் சொல்கிறாங்க. அவர் பேர் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க பேர் மெங்கு சொல்கிறாங்க. மெங்கு ஆமாம் பேர் மெங்கு. அவர் நல்லா இருப்பார் பார்க்குறதுக்கு சொல்கிறாங்க. ரெண்டுக்கு நல்லா இருப்பாங்க எப்படி இருப்பாங்க கேட்குறாங்க. ஜிம்மில் ஒரு சொல்கிறார் இப்படி இருப்பா அப்படிப்பா சொல்லிட்டு காய் பார்க்குறாங்க. உண்மையாவா சொல்கிறாங்க. நான் நினைக்கிறேன் அவர் பிடிச்சது சொல்கிறாங்க. அப்படிலாம் இருக்காது ஹோப்பிக்கு என்ன தான் பிடிக்கும் சரியா நீ போய் சொல்கிற அப்படி சொல்லி காய் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் போயெல்லாம் சொல்ல உண்மையாக சொல்கிறாங்க சொல்லிட்டு நம்ம ஜிம் சொல்கிறாங்க. நம்ம காய் பார்க்குறாங்க. உண்மையாக சொல்கிறேன் எனக்கு உண்மையாக சொல்கிறது சொல்லிட்டு நம்ம ஜிம் சொல்கிறாங்க. காய் பார்க்குறாங்க. டக்குனு எங்கே போகிற சொல்கிறாங்க. நான் வீட்டுக்கு போகிற சொல்லிருக்கேன். லக்கி எடுத்துகிட்டு போயிடுறாரு. ஜிம் பார்க்குறாங்க. வச்சுச்சோ காய் கோச்சிட்டாங்களா சொல்கிறாங்க. கோச்சிக்க மாட்டான் கொஞ்சம் வருத்தப்பட்டுருவான் சொல்லி உண்மையாகவே சொல்கிறாங்க. அடி சும்மா சொல்கிறாங்க. காலத்துக்கு சும்மா சொல்கிறாங்க. ஏன்டா சொல்கிறாங்க. சும்மா ப்ளே பண்ண சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. அது ஜிம் கிட்டே வராங்க. செக் பண்ண சொல்லிட்டு ஜிம் லேப்டாப் ஓரமாக வச்சுறாங்க. எடுத்து வச்சுட்டு ஜெக்கி லேப்டாப் உட்காந்துக்கிறாங்க. என்னடா சொல்கிறாங்க. எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஹாப்பி கூட சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. எனக்கு ப்ரைவசி வேணும்லாம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அதுக்காக தான் சொல்கிறாங்க. அதுக்காக இல்லை அப்புறம் சொல்கிறாங்க. அவர் உண்மையாக ஒரு பர்சன் நம்ம ஹாப்பி கிட்ட கன்ஃபியூஸ் பண்ணாங்க. என்னன்னு ஆமாம் அவர் நோ சொல்லிட்டாரு. இதெல்லாம் சொல்லலை சொல்கிறேன். எனக்கு இப்போ நம்ம காய் எப்படிங்கிறது போகிறோமா இங்கே போக சொல்கிறாங்க. ஜோஃபி அவங்களுக்கு தான் போக சொல்லிட்டு ஆமாம் அங்கே தான் போவோம். அவங்க பேசுவாலாம் சொல்கிறாங்க. அப்போ உங்களுக்கு ஒரு கான்வர்சேஷன் போகலாம் சொல்கிறாங்க. அப்படி அவங்க சொல்கிறாங்க. எனக்கும் ப்ரைவசி வேணும் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க அவங்களுக்கு போகணும்னு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. சாருக்கு என்ன ப்ரைவசி வேணும். செக்கி ரொட்டேட் பண்ணுறாங்க ஜிம்மில். அது சொல்கிறேன். என்ன ப்ரைவசி என்ன சொல்கிறாங்க. லேப்டாப் உட்காரலான்னு பார்க்குறாங்க. நீ வந்து அவங்க காய் எந்த கூட நினச்சிப்பீங்களா சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அது ப்ரைவசி வேறடா ஆனால் கொஞ்சம் டீசன்ஸாக இருக்கணும் எனக்கு புரியுது. ஆனால் லேப்டாப் உட்காரணும். ஏன்னா வீட்டில் மேடாடி கூட இல்லை. இப்போ தான் நமக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். எல்லோரும் ஊருக்கு போயிருக்காங்க ஃபெஸ்டிவலுக்காக வில்லேஜுக்கு. நம்ம இப்போ தானே டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அச்சோ நீ தான் பேசுறியா சொல்கிறாங்க. நான் தான் பேசுகிறேன் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி கிட்ட பார்த்துருக்காங்க. சரி ஓகே சொல்லி என்ன ப்ரைவசி சொல்கிறாங்க. மூவி பார்க்கணும் சொல்கிறாங்க. மூவியாகவும் சொல்கிறாங்க. இதெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு மூவி பார்க்கணும் அப்படி ஜிம் சொல்கிறாங்க. அதுவும் சொல்கிறாங்க. அதுவும் சொல்கிறாங்க. ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்கணும். பாருன்னு சொல்கிறாங்க. நான் டிக்கெட் என்ன பேசுறது சொல்கிறாங்க. எனக்கு பார்க்கணும் உங்கள் கூட சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. நிஜமாக சொல்கிறேன் நிஜமாக ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஃபைனல் ஜெக்கி ஓகேவா சொல்லிட்டு மூவி வீட்டில் டோரில் லாக் பண்ணிட்டு அந்த மூவி ஆன் பண்ணுறாங்க. இப்போ 2 பேரும் மூவி பார்த்துருக்காங்க. ஜிம் மூவி வச்சுக்கிறவங்க பார்க்குறாங்க. ஜெக்கிக்கு ஜிம்மில் தான் பார்த்துருக்காங்க. ஜிம் வாய்ஸ் பிளிங்க் பண்ண பார்த்துருக்காங்க. எனக்கு ரொம்ப ரொமான்டிக் மூவி ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறமா ஜெக்கி பார்க்குறாங்க. சாருக்கு இருந்தாலும் இதெல்லாம் பிடிக்குமா சார். ஜெக்கி திரும்பி பார்க்குறாங்க. ஜிம் தான் என்ன மாதிரி ஜிம் பார்க்குறாங்க. ஜெக்கியை இப்போ ஜெக்கி ஜிம் லைட்டாக புஷ் பண்ணுறாங்க. இங்கே என்ன கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. ஜம்க்கா நான் மூவி மட்டும் பார்க்கணும் ஹாஸ்பிட்டல் வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு சொல்கிறாங்க. சாரி சார் ஜிம் ஓடி போய் அப்படி டோர் லாக் பண்ணிக்கிறாங்க. ஜெக்கி பார்க்கணும். கடவுளே என்ன பண்ண ஜிம் தான் ஜெக்கி ஜிம் ஜிம் டோர் ஓப்பன் முடிச்சுட்டாங்க. சொல்கிறாங்க. ஜிம் அங்கெல்லாம் டோர் ஓப்பன் முடிச்சுட்டாங்க. சாரி ஜம்க்கா சொல்கிறாங்க. பறிச்செல்லாம் ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க. பண்ணி மாட்டேன் ஜிம் சொல்கிறாங்க. நான் ஜஸ்ட் மூவி தான் பார்க்கணும் ஹாஸ்பிட்டல் ஓகேவா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. ஹாப்பி கூட பார்க்கணும் ஆசை ஓகேவா நீ தப்பாட்டு தான் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. பாரு செல்லமே சொல்கிறாங்க. ஜிம் தான் சாரி ஜிம் வந்து டோர் லாக் பண்ணிக்கிட்டாரு. ஜெக்கி ரொம்ப கஷ்டப்பட்டு உட்காந்துருக்காரு. சோஃபா வந்து அமைதியாக உட்காந்துட்டாரு. ஆனால் ரொம்ப ஒரு மாதிரி அமைதியாக உட்காந்துருக்காரு. இப்போ ஜிம்மு கொஞ்சம் நேரத்துக்கு வெட்டி பார்க்குறாங்க. அந்த மூவியில் ஆஃப் பண்ணி அடிச்சாலும் ஜெக்கி ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்காரு. ஜிம்முக்கு வந்து இறங்கி வராங்க. கீழே வந்துட்டு என்ன பண்ணுறீங்க ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி தான் வந்துட்டு ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கிட்டே வராங்க. என்னாச்சு